வணக்கம். டாப் ஜட்ஜ்ல இன்னைக்கு வந்து 2025 லுக்கிங் பேக் இல்ல ரவுண்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டி என்னன்னா நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு ரவுண்ட் அப் பார்த்துட்டோம், எக்கனாமி ரவுண்ட் அப் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியால முக்கியமான விஷயங்களா என்னென்ன 2025 நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பருந்து பார்வை பார்க்கலாம் அப்படின்றதான். ஸோ இதுல வந்து நாங்க கவனிச்ச விஷயங்கள் தான். இதுல நிறைய விஷயங்கள் விடுபட்டு போயிருக்கலாம். அதுல வந்து நாங்க ஒரு டாப் 5 டாப் 10 அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதுல இருந்த முக்கியமான விஷயங்கள் நம்ம தான் பேச போறோம். ஸோ அது கூட நம்ம கூட பேச வந்திருக்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பர்ட் ரோசா வசந்த். அவர் கூட ஏற்கனவே நம்ம பேட்டி பண்ணியிருக்கோம், நம்ம இணைய நண்பர். ஸோ அவர் கூட தான் பேச போறோம். ரோசா வசந்த் கூட இன்னைக்கு டாப் ஜட்ஜ் அலாங் வித் பாஸ்டன் பாலாஜி. வெல்கம் டு டாப் ஜட்ஜ். வாங்க ராசா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். சூப்பர். நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 2025 வந்து நம்மளை கவர்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு 2025. ஸோ நான் இதுல வந்து எந்த ஆர்டர்லயும் இல்லை, பட் நம்ம ஃபர்ஸ்ட் பேச வேண்டியது அப்படின்னு நான் நினைக்கிறது இந்த ஓட் சோரி அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து பவர்ஃபுல்லான ஒரு கவர்மெண்டா இருக்காங்க. நாட் ஓன்லி இன் த சென்ட்ரல் பட் மெனி ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆர் வினிங். ஸோ அதுக்கு வந்து பெரிய அக்யூசியேஷன் வந்து ஃப்ரம் காங்கிரஸ் ஆகட்டும். அண்ட் அகெயின் நீங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோட அந்த ஓட் சோரி பற்றியான வீடியோஸ் எல்லாம் அந்த பிரேசிலியன் லீடியெல்லாம் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த விஷயம் இந்தியாவில் எப்படி பார்க்கப்பட்டுச்சு, இந்த ஓட் சோரி பத்தி உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல கடந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான செய்தியா அந்த ஓட் சோரியை பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது வந்து ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அது எந்த விதத்திலும் நம்ம கடந்து போக முடியாது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் பிஜேபி ஆரம்பிச்சு பல்வேறு குற்றச்சாட்டுகள், இவங்களோட அஜெண்டா இப்படிலாம் இப்படி கொண்டு வரணும்னு இருக்காங்க, பல்வேறு இந்த ஜனநாயகத்தையே இது பண்ணணும்னு இருக்காங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுல கற்பனையும் இருக்கலாம், யூகமும் இருக்கலாம், அதுக்கான நியாயமும் இருக்கலாம். ஐ மீன் ஆதாரங்கள் சேர்ந்த ஒரு சந்தேகம் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இது வந்து ராகுல் காந்தி வந்து ரொம்ப ஒரு டேட்டாவோட ஒரு முக்கியமான ஒரு டேட்டா எல்லாம் வச்சு புள்ளி விவரங்களோட அவர் வந்து ஒரு சில முக்கியமான குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காரு. அது எந்த விதத்திலையும் வந்து நம்ம வந்து இது முதல்ல ஏன் போக முடியாதுங்கிறது காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. நம்ம பக்கத்து நாடுகள்லாம் இருக்கு. நம்ம எல்லாத்துலேயுமே ஜனநாயகத்துக்காண்டி எவ்வளவு பெரிய போராட்டங்களும் அங்க எல்லாம் ஜனநாயகம் என்ன பாடுபடுதுன்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். பாகிஸ்தான்ல எப்படி இருக்குன்னு பாக்குறோம், பங்களாதேஷ்ல எப்படி இருக்குன்னு பாக்குறோம். ஸ்ரீலங்காலேயே கூட நமக்கு வந்து ஜனநாயகம் எப்போது பெருசா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பல்வேறு எமர்ஜென்சி எல்லாம் பார்த்த ஒரு நாடு. நேபாளில் அதுக்கு எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியது நம்ம பார்த்தோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மூன்றாம் உலக நாடு இந்த இதுல வந்து நம்ம ஒரு ஜனநாயகம் வந்து அன்னையில இருந்து எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவோ கள்ள ஓட்டு, ஒரு வாக்கு சாவடியை கைப்பற்றுறது அப்படிலாம் பல பிரச்சனைகள் இருந்தாலும், இங்க ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஓட்டு போட்டு இந்தியா ஒரு ஜனநாயகம் வந்து ஒரு எந்தவித ஒரு பெரிய அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை விஷயம் தான் சொல்லணும். இவ்வளவு பன்மைத்தன்மை வாய்ந்த மக்கள், இவ்வளவு மொழிகள், இவ்வளவு ஜாதி, இவ்வளவு மதம், இவ்வளவு பிரச்சனைகள், என்னெல்லாமோ தீவிரவாதம், இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஓட்டு போடுறது வந்து ஒரு பெரிய திருவிழாவா நடந்துட்டு இருக்கு இங்க வந்து. ஸோ இதுல வந்து ஒரு ஓட்சோரி அப்படிங்கிறது இது ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கான ஒரு விஷயம். இங்க ஜனநாயகம் இல்லைன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் யார்கிட்ட கேட்டாலும் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு தான் சொல்லுவாங்க. இதை விட மேம்பட்ட ஜனநாயகம் வேணும்னு சொல்லலாம், இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், அவங்களோட இது தங்களோட குரல் ஒலிக்கலன்னு யாருக்காவது கோபம் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனா இது ஒரு பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல நடந்துட்டு இருக்கிற ஒரு ஜனநாயகம்ன்றது இருக்குன்றதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்ப இது குறித்து வந்து ராகுல் காந்தி சொன்ன விஷயத்துல முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் பொய் சொல்லலை. அவர் வந்து பொய் சொல்லலைன்னா ஏன் பொய் சொல்லலைங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உதாரணமா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த இவிஎம் மிஷின் எல்லாம் இவிஎம் தானே, அது இவிஎம் மிஷின் எல்லாம் இவிஎம் தானே, அது அந்த மிஷினை வந்து ஹேக் பண்றாங்க அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கு. ஆமா, எனக்கு திடீர்னு இந்த இதெல்லாம் மறந்து போகும், அதனால நான் கேட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட. நீங்க எடிட் பண்ணிருக்கலாம். இது வந்து அந்த மாதிரி அதை வந்து ஹேக் பண்றாங்க, அதை வச்சு இது பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் எதையுமே பார்க்கல நம்ம இன்னைக்கு வந்து. அதுக்கு ஆதாரம் கிடையாது. அது எதிரில் சொல்லிட்டு இருக்காங்க பலர் வந்து, அதுக்காக பழைய வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற பிரச்சனை. இது அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாரு. அந்த புள்ளி விவரம் உண்மை மாதிரி தான் இருக்கு. அந்த புள்ளி விவரத்தை வந்து ஒரு சரியான அளவுக்கு மறுத்து ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து பதில் வந்ததாவோ இல்லை எதிர்த்தரப்புல இருந்து, ஆக்சுவலா அதுக்கு பிஜேபி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு பதில் சொல்லணும்னு தெரியல. எலெக்ஷன் கமிஷன் தான் பதில் சொல்லணும். அவங்க வந்து ஒரு சரியான பதில சொன்ன மாதிரி தெரியல. அவர் வந்து ஒரு முக்கியமான பல குற்றச்சாட்டுக்கு ஒரே இடத்துல 60 பேர், ஒரு பல்வேறு இடத்துல ஒரு 300 பேர் சொல்றாங்க, ஒரே போட்டோ வச்சு ஏகப்பட்ட பேர் வந்திருக்குன்னு அவர் ஒரு ஆதாரத்தோட போடுறாரு. அவர் வந்து அவங்க சைட்லயும் போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரே இதுல கண்ணாடி போட்டு ஒரு இது இருக்கு, ஒரு ஓட்டர் ஐடி இருக்கு, கண்ணாடி போடாம ஒரு ஓட்டர் ஐடி இருக்கு, அந்த மாதிரி ஒரே ஆளுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரே ஆளு பார்த்தாலே தெரியுது. கண்ணாடி இல்லாம ஒரு போட்டோ இருக்கு.
அப்புறம் பிரேசில் பெண்மணி பத்தி பேசுனீங்க. இதை பத்தி எனக்கு தெரிஞ்சு, நான் இது முழுக்க ரிசர்ச் எல்லாம் பண்ணல. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை வந்தது. அதுல வந்து இந்த 60 பேர் வந்து வந்தது வந்து ஒரே அட்ரஸ் தான், அந்த நம்பர் அப்படிதான், ஆனா அது எல்லாம் வெவ்வேறு ஃபேமிலி. அப்புறம் அந்த பிரேசில் இது வந்து ஒரு தவறு தான் அப்படின்லாம் எல்லாமே சொன்னாங்க. அது எவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்பக்கூடியது நமக்கு தெரியல. ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு, அதுக்கு பதில் வரலங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு இன்னும் பதில் வரல, அது வந்து பதில் வரணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுல எனக்கு என்னன்னா வந்து ராகுல் காந்தி இதை வந்து நம்ம நீதிமன்றங்கள் மூலமோ இது மூலமோ அவர் வந்து போற மாதிரி தெரியல. அவர் மக்கள்கிட்ட போறேன்றாரு. எனக்கு இது ஒரு சரியான இது மாதிரி எனக்கு தோணல. நம்ம வந்து நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேல ஒரு இது வச்சீங்கன்னா அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் கேட்கணும், அவங்க தரலைன்னா நீதிமன்றங்கள் அணுகணும், அதுக்கு என்ன இருக்கோ அதை தான் செய்யணும். எல்லாத்துலயும் நம்பிக்கை இல்லாம நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது தெரியல. நீங்க வந்து மக்கள்கிட்ட போறீங்கன்னா மக்கள் வந்து ஒரு தடவை கேட்பாங்க, 2 3 இப்ப தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு வந்து விஷயம் வந்து அதை எக்ஸாக்சுரேட் பண்ணவும் கூடாது. இப்போ திரும்பவும் மும்பை எலெக்ஷன்லயும் அவர் சொல்லியிருக்காரு அந்த குற்றச்சாட்டை. எல்லாருக்கும் மை வச்சாங்க, அழிஞ்சு போச்சுட்டாங்க. இப்போ உண்மையா போயான்னு பார்க்கணும். பட் தொடர்ந்து ஒரு இதை சொன்னாங்கன்னா மக்கள் வந்து அதை கவனிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸ் குற்றச்சாட்டு, அதுக்கான புள்ளி விவரத்தையும் கொடுக்குறாரு. அப்புறம் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை சொல்றதோ, இல்ல இந்த இவிஎம் மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை ரொம்ப தீவிரமா சொல்றதோ, இது வந்து அதை மழுங்கடிக்க கூடும். ஏன்னா அது அது எல்லாமே எல்லா குற்றச்சாட்டும் ஒரே மாதிரி ஒரே பாஸ்கெட்ல போட வேண்டிய ஒரு 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 நிலைமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் இது அவரோட ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு வந்து நமக்கு எந்த பதிலும் வரலாங்கிறதான் சொல்லணும். இதை வந்து எப்படி நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நான் இதுல நான் டபுள் சர்டிபிகேட்டே பே பண்றேன். இதை நீங்க சொன்ன விஷயமே தான். இப்போ வந்து அவர் ஓட்சோரி உண்மை அப்படின்னா why is it not taking it to the court? நீங்க சொன்ன மாதிரி ஜுடிஷியல் சிஸ்டத்துல போயிட்டு அவர்கிட்ட ஆதார் இருக்குன்னு சொல்றாரு. நம்ம மக்கள் கிட்ட வந்துட்டு அவரே படமா எடுத்து காட்டாரு. ஏதோ இந்த டெட் டாக்ஸ் மாதிரி அவரும் வந்து போட்டோ எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஐ லைக் இட். லைக் நான் பாக்குறதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் வை இஸ் காங்கிரஸ் நாட் டேக்கிங் இட் டு த சுப்ரீம் கோர்ட் ஆர் வாட் எவர், அந்த ஜுடிஷியல் பாடி கிட்ட ஏன் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க? சோ டஸ் தட் மீன், எனக்கு சரியா தெரியல. டஸ் தட் மீன் ஏன்னா அது என்ன ஆகுன்னா, நீங்க அப்படி கொண்டு போகாதப்போ மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஓகே இவங்க போகாதனாலதான் நம்ம வந்துட்டு அதுல உண்மையில இருக்கு இல்லாம போகும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா? தெரியல. அவரை வந்து நிரூபிக்கக்கூடிய அதை என்ன நிரூபிக்க முடியும், நம்பலையா, இல்லை என்ன பிரச்சனை நமக்கு வந்து அவர் சொல்லணும், அவர் தான் சொல்லணும். இப்போ ஆனா அதே கேள்வியை வந்து வேற மாதிரி கேட்க முடியும். அவர் சொல்றது முழு பொய்ன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு ஆதாரமே இல்லைன்னா வச்சுக்கோங்க, அவர் மேல ஈஸியா நடவடிக்கை எடுத்துட முடியும். ரொம்ப சீரியஸ் குற்றச்சாட்டு, அவர் ஆதாரம் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடாத ஒரு இதை பத்தி ஒரு ஆர்கனைசேஷனை பத்தி சொல்றாரு, இந்த கமிஷனை பத்தி அவர் சொல்றது பையனா அவர் தூக்கி உள்ள வைக்கிறதுல பிரச்சனையே இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும். அது வந்து உடனே ஒரு வழக்கு தொடுத்து அவரை உள்ளேயும் வைக்க முடியும். அதாவது நீங்க சொல்றது முழு பொய்னா அவர் ஏன் அதை பண்ணலாங்கிறது அவரை கேட்கணும். எனக்கு அது என்ன தவறுன்னு தான் நான் சொல்றேன். அது வந்து அவர் செய்யக்கூடாது. அவர் வந்து அது முயற்சி பண்ணணும். அது ஒருவேளை வரலன்னா அது வரலாங்கிறத பிரச்சாரம் பண்ணணும். என்னால செய்ய முடியல. இப்ப என்னன்னா நீதிமன்றம் எல்லாத்தையுமே பிஜேபி ஹைஜாக் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்னதான் பண்ண முடியும்? ஆயுத புரட்சியா பண்ண முடியும்? நம்ம வந்து அதுவும் நமக்கு வந்து இதுக்குள்ளதான் நம்ம வந்து இது பண்ணணும். அப்புறம் அவர் சொல்றது இன்னொரு லாஜிக்கல் பிரச்சனை இருக்கு. அவர் வந்து மக்கள்கிட்ட போவேன்னு சொல்றாரு. மக்கள் என்ன பண்ண போறாங்க? மக்கள் என்ன ஆயுதமா தூக்க போறாங்க? மக்கள் ஓட்டு தானே போட போறாங்க. அப்ப அந்த ஓட்சோரி பிரச்சனைனா அது வந்து ஓட்டு அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? சோ அது முதல்ல லீகல் என்ன வழிகள் இருக்கோ அதுல போராடிதான் ஆகணும். இதுதான் சரியான அணுகுமுறை. அதை அவர் செய்யல. அவருக்கு அதுல என்ன அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. சோம்பேறித்தனமா என்ன பிரச்சனை தெரியல. அவர் அதை ஒரு பக்கம் செய்யணும், பிரச்சாரமும் செய்யணும், ரெண்டையும் அவர் செய்யணும். அவர் மக்கள்கிட்ட போவேன்றதான் சொல்லிட்டு இருக்காரு. அது கொடுத்து எனக்கு இந்த ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரம் இருக்காது. அதே நேரம் அவர் சொன்னது முழு பையனை இவங்க தூக்கி எளிதாக அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அதுவும் ஒரு வேலிட் பாயிண்ட் தான். எலெக்ஷன் கமிஷன் வந்து மறுத்திருக்காங்க, அலிகேஷன் மறுத்திருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஃபார்முலா ஒரு எதுவும் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணல, நாங்க எதை வச்சு ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க அது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பதில்கள் சொல்லியிருக்காங்க, அது சரியான பதில்களா இல்ல. அவங்க ஏதோ ஒரு இது அது அப்படி வந்ததுக்கு இது காரணம், அது காரணம், இந்த மாதிரி பெயர்கள் அதுக்கு பத்தி ஏதோ ஒரு சில பதில்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு திருப்திகரமான பதிலா இல்ல. அதை பத்தி தனி எபிசோட் போட்டு அதை எடுத்து வச்சு பேசலாம். லாஸ்ட் இயர்ல வந்து பெரிய பிரச்சனை, இந்த வருஷமும் பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல கூட அந்த இது வந்துச்சுன்னு நினைக்கலாம், பிஎம்சி எலெக்ஷன்ஸ் கூட வந்துருச்சு. சோ வித் தட் செட் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம அண்டை மாநிலம் கேரளா. எனக்கு இது ஆக்சுவலா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கேரளா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நாங்க வந்து பசி பட்டினி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இட் பிகேம் இன்டர்நேஷனல் நியூஸ். பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆப்பரேட் காலம்ஸ் எல்லாம். ஏன்னா கிவன் தட் இந்தியாவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை தவிர வெளியிலான முன்னேறிய நாடுகள் ஒரு பிச்சைக்கார நாடு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு ஸ்டேட், அதுவும் வெல் எஜுகேட்டட் ஸ்டேட் வந்துட்டு வி எரடிகேட்டட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு முன் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்ப அவங்களும் இதே மாதிரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு இது வரல. பட் ஆனா இது திஸ் ஒன் இஸ் கெட்டிங் ஐ திங்க் தே ஆர் கிளைமிங் தட் வித் டேட்டா அப்படின்னு சொல்லி. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
அது ஒரு முக்கியமான அது இந்தியாவில் இருக்கிற முதல்ல ஜனநாயகம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்தியாவோட ஒரு தன்மையா ஜனநாயகத்தை சொல்லலாம். நிச்சயமா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அதே மாதிரி இந்தியாவை பத்தி எல்லாரும் சொல்றது இங்க இருக்கக்கூடிய வறுமையை பத்தி. ஒரு தீவிர வறுமை அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு அதை வந்து ஒரு அதை ஒரு குவான்டிஃபை பண்ணி இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, அதுக்கு ஒரு இது நிதி ஆயோக்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து கேரளால 1% தான் இருக்கு. அது வந்து இதுக்கு முன்னாடி அது இவங்க இதை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அது 1% தான் இருக்குன்றது. இது வந்து கேரளா சின்ன மாநிலம் அப்படின்னு சொல்றது இல்லை, இது பெர்சன்டேஜ் கணக்கு. அதனால வந்து அவங்க சின்னதா இருந்தாலும் 1%. இப்ப தமிழ்நாட்டில் 2-2.5% இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. இந்திய அளவில் அது 15% அது இருக்கு அந்த மாதிரி. ஸோ அது வந்து கேரளா 1% தான் இருந்தது. அதனால அதை வந்து இப்போ கடந்த தேர்தலின் போதே பினராயி விஜயன் அதை வந்து ஒரு தேர்தல் அறிக்கையா சொன்னாரு. இதை நாங்க வந்து இந்த வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு 64,000 ஃபேமிலியோ ஏதோ வந்து அவங்க குடும்பத்தை வந்து கணக்கெடுத்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி அதை வந்து ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கொடுத்தாங்கன்றது ஒரு அவ்வளோ தெளிவாக இல்லை. பட் அதான் வறுமை நிலையிலேருந்து அவங்களை மீட்டு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன உண்டு, ரேஷனோ ஆதாரோ என்ன உண்டோ எல்லா விஷயங்களையும் கொடுத்து அவங்களை வந்து ஒரு வறுமையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான வறுமை இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தீவிர வறுமை, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, தீவிர வறுமையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான சாதனையா இருக்கு. இப்ப இதுக்கு வந்து மற்ற ஸ்டேட்டும் இந்தியாவே இதுல முன்னேறிட்டு தான் இருக்கு. இந்தியா ஆரம்பத்துல 50% 60% தீவிர வறுமையில இருந்தது. இப்போ இந்தியாவில வந்து அவ்வளவு தூரம் தீவிர வறுமை கிடையாது. உத்தரப்பிரதேசம், பீகார் தான் இருக்கிறதுல வறுமையான மாநிலம் வந்து பீகார் தான். பீகார்லயே கூட ரொம்ப தீவிரம்னு சொல்ல முடியாது. வந்து அந்த நான் சொல்றது சுதந்திரம் அடைஞ்ச போது இருந்த நிலைமை இப்ப எங்கேயுமே இல்லை. எல்லா மாநிலமும் மாறிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசமும் இப்ப மாறிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி இப்ப கடந்த சில ஆண்டுகள்ல வந்து உத்தரப்பிரதேசமும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தான் சொல்றாங்க. தமிழ்நாடு வந்து இந்த விஷயத்துல தமிழ்நாடும் வந்து ரொம்ப வறுமைங்கிறது அவ்வளவு பெரிய சாப்பாடு. இப்ப அம்மா உணவகம்லாம் இருந்த காலகட்டத்துல இப்ப அம்மா உணவகம் இருக்கான்னு தெரியல எனக்கு வந்து. ஏன்னா நான் ஊருக்கு போனா நம்ம இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது வந்து எவ்வளவு தூரம் அதை பத்தி குற்றச்சாட்டுகள் இருக்கு. நான் இப்போ ஊருக்கு போனா அம்மா உணவுன்றது கண்ணதற்கு தெரியும். இப்ப அவ்வளவு தூரம் எனக்கு தெரியற மாதிரி தெரியுதான்னு எனக்கு தெரியல. இருந்தா நல்ல விஷயம் தான், இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதை எடுக்கிறது வந்து பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அம்மா உணவகம் வந்து இப்போ ஒரு கட்டத்துல வந்து யாருக்கும் பசிச்சா ஒரு பஸ் பிடிச்சி ஒரு 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 2 ரூபா செலவழிச்சு ஒரு பஸ் பிடிச்சி 10 ரூபாய்க்குள்ள ஒரு நாள்ல யாரு என்ன வேணா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு பசிங்கிறது ஒரு இல்லவே இல்லைங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டிலேயே வந்துருச்சு. ஆனா இங்க தீவிர வறுமை இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைனா இங்க ஒரு எல்லாத்தையும் ஒரு 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 டார்கெட்டடா ஒரு புள்ளி விவரத்தோட பேசுறது ஒரு ஒரு பெரிய ஒரு பிரச்சாரமும் இருக்கு. அந்த பிரச்சாரத்தை மீறி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா தமிழ்நாட்டு நிலைமையும் நம்ம மற்ற மாநிலங்களோட சிறப்பாக தான் இருக்கு. இப்ப கேரளா வந்து அது ரொம்ப தெளிவா அவங்க வந்து ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி செஞ்சிருக்கிறது ஒரு சாதனை தான் இருக்கு. நம்மளும் எனக்கு வந்து கேரளா விஷயத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இத ஒரு டாக்டரின் எடுத்து பண்ணாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ராவர்ட்டி எலிவேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதிதர்திரிய நிர்மர்ஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவே வந்துட்டு வி வாண்ட் டு அபாலிஷ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுல நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன்ல வந்துட்டு பினராயி விஜயன் ஐ டு கிவ் ஃபுல் பாயிண்ட்ஸ் டு தட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ்ஸ். அதுல என்ன பண்ணாங்கன்னா நாட் ஓன்லி ஃபுட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மாத்திரம் இல்லாம ஹெல்த் கேர், ஜாப்ஸ், எஃபிஷியன்சி, அவைலபிலிட்டி ஆஃப் அதர் ரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம், அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பத்தி ஒவ்வொன்றா எடுத்துட்டு அந்தந்த பாயிண்ட்ல போயிட்டு ஒரு ஒரு பிரைவேட் ப்ராஜெக்ட்ல எப்படி அப்ரோச் பண்ணோம் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து டெஃபினெட்லி வந்து கூடோஸ் டு தட் கவர்மெண்ட். இது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்றதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு அதோட அப்ஜெக்டிவ்ஸ் கிளியரா டிஃபைன் பண்ணிட்டு தென் தி வென்ட் டு தி லாஸ்ட் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வாட்டி இந்த நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல என்ன பிரச்சனை வரணும், ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அது போய் கடைசி ஆட்களுக்கு சேருதான் தெரியல. நான் அதுக்குள்ள சேரதுக்குள்ள ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைப் பிக்கிங் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துல சட்டம்லாம் போய் சேராது, அது கரெக்டா போய் சேர்ந்திருக்கு அப்படின்றாங்க. அதுவும் கொடுத்த விஷயத்துல வந்து 70 to 80 விழுக்காடு பணம் போய் மக்களுக்கு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது நல்ல விஷயம் நினைக்கிறேன். பட் உங்ககிட்ட அடுத்த கேள்வி, நீங்க ஏற்கனவே இதை ஒட்டி இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, கேரளால வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, கேரளால வந்து இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம்னா அந்த தூய்மை பணின்னு இருக்குல்ல. தூய்மை பணியில வந்து இந்த நம்ம ஊர்ல வந்து நான் 80களில் கண்ணெதிர்க்க பார்த்திருக்கேன். இது வந்து ஒரு அவமானமான ஒரு விஷயம். இந்த வண்டின்னு ஒண்ணு தள்ளிட்டு போறது வந்து சர்வசாதாரண விஷயம். அது வந்து முழுக்க மரத்தை வச்சு தள்ளிட்டு போவாங்க அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுவாங்க. 80களில் இருந்தது. ட்ரை லெட்ரின்ங்கிறது 90களில் இருந்தது. அப்புறம் அந்த மலை குழிகள்ல நடு ரோட்ல சென்னையில ஒரு ஆள் கோமணத்தை கட்டிட்டு இறங்குறது வந்து சர்வசாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. இது 90களிலேயே அவங்க ஒழிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு திட்டம் போட்டு
ரொம்ப டார்கெட் பண்ணி பண்ணுது. இது தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் சமூக நீதி பேசுற ஒரு இதுல வந்து இதெல்லாம் இருந்தது, மலைக்குடி சாவு நடக்குது அப்படிங்கிறது ஒரு கேவலமான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நம்ம இங்க இருக்கிற பிரச்சாரத்துக்கும் யதார்த்தத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசமா இந்த ஒரு அவலத்தை சொல்லலாம். இப்ப இது மற்ற இடத்துல இல்லையான்றதை கேட்க முடியாது. நம்ம வந்து குஜராத்ல மோசமா தான் இருக்கு. குஜராத் ஒரு டெவலப் ஸ்டேட்னு அவங்க முன்னேறினாலும் குஜராத் இந்த விஷயத்துல ரொம்ப மோசமா தான் இருக்கு. நீங்க வந்து நான் இப்ப நான் இதெல்லாம் வந்து ஒரு 2000 அந்த ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து குஜராத்துக்கு ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தது. தமிழ்நாடு ஒன்றும் பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்துல இல்லை. ஆனா இதில் 90ஸ்லயே வந்து அவங்க வந்து கேரளால வந்து இதை வந்து இதுல ஒரு பெரிய ஒரு சாதனையை அவங்க செஞ்சாங்கன்றது உண்மை. இதை முழுக்க எராடிகேட் பண்ணாங்கன்றது உண்மை. ஸோ இந்த மாதிரி சாதனைகள் வந்து அந்த மாநிலம் பண்ணிட்டு தான் இருக்கு. அருமை அருமை சூப்பர். நம்ம கேரளா எரடிகேஷன் ஆஃப் ப்ராவர்ட்டில இருந்து அடுத்து அங்கிருந்து அப்படியே எராடிகேஷன் ஆஃப் நக்சல்ஸ் அப்படின்னு போயிடலாம். நக்சலைட்ஸ் நம்ம வந்து ரெண்டும் கிளாஸ் ரெகுலரோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கொண்டு வரீங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க அந்த போவர்ட்டி வந்து இது ஆக்சுவலி டிட் திங்க் அபவுட் திஸ். நீங்க பாத்தீங்கன்னா நக்சல் அப்படிங்கிறது வந்துட்டு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொன்னா கூட தே ஆர் பேசிக் கிராஸ் ரூட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நக்சல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹை சொபிஸ்டிகேட் வெப்ஸ் வச்சு வரதுல அடித்தள மக்கள் இருந்து கிளந்து வரவங்க தான் நக்சலைட்ஸ் அப்படிங்கிறது. சோ இந்த ப்ரோவர்ட்டி பாட்டு பாடி கத்தார் மாதிரி பாட்டு பாடி இது பண்ணி பல பல எக்ஸாக்ட்லி. ஆமா. ஸோ இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து நக்சல்ஸை வந்து எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நக்சல் அதிகமா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்லிட்டு கணக்கு எடுத்திருந்தாங்க. இது மாதிரி எவ்வளவு பேர் அங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 120 to 150 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அக்ராஸ் நாட் ஸ்டேட்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அக்ராஸ் கண்ட்ரி எடுத்துட்டு ஃபார் அதுல பாத்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, அப்புறம் அந்த பக்கம் அப்படியே நார்த் ஈஸ்ட் உல்ஃபா அப்படின்லாம் போட்டோம். இந்த பக்கம் கேரளால கொஞ்சம் எக்ஸாக்ட்லி. சோ இந்த மாதிரி இடத்துல இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருக்கிற நக்சல்ஸ் எல்லாம் வந்து ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு நவ் தே ஆர் ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் டவுன் டு 11 ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வேர் தேர் ஆர் நக்சல் ஆக்டிவிட்டீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த கவர்மெண்ட் எடுத்த அந்த ரீஹபிலிட்டேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் பத்தி என்ன சொல்றீங்க? இல்ல முதல்ல இதுல வந்து ரெண்டு விஷயம். முதல்ல வந்து இன்னைக்கு வந்து நக்சல் வந்து அந்த போராட்டம் வந்து ஒரு ஆதரிக்க கூடிய ஒரு போராட்டம் இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. அதாவது இன்னைக்கு ஆயுத போராட்டம் என்பதே ஒரு ஸ்டேட்டை எதிர்த்து எந்த ஒரு அரசையும் எதிர்த்து ஒரு ஆயுத போராட்டம் செஞ்சு ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற கனவு வந்து போன நூற்றாண்டுல அந்த ஒரு பெரிய கனவா இருந்தது. எனக்கும் அந்த மாதிரி ஒரு கனவுகள்லாம் இருந்தது. நான் கத்தார்லாம் ஒரு ஆதர்சமா நினைச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டமும் உண்டு. என் தம்பி வந்து இதுலலாம் இருந்திருக்கான். அந்த மாதிரிலாம் ஒரு இது இருந்தது. ஸோ அந்த மாதிரி பலர் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் ஒரு காலத்துல அந்த இதுலலாம் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தொடர்புகள் வச்சிருந்திருக்காங்க. அது வந்து ஒரு முதல்ல அந்த கனவு முதல்ல இன்னைக்கு சாத்தியமே கிடையாது. என்ன அந்த ஒரு ஆயுத போராட்டத்தை வச்சு ஏதோ ஒரு வர்க்க சார்ந்த ஒரு புரட்சியோ எதையோ செய்யறது வந்து சாத்தியம் கிடையாது. சாத்தியம் இல்லைன்றது ஒரு நம்பர் 1. இன்னைக்கெல்லாம் அந்த ஸ்டேட் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தது. அது இருக்கக்கூடிய இன்னைக்கு ஏஐலாம் வந்த ஒரு காலகட்டத்தில், இன்னைக்கு டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்த காலகட்டத்தில் அது கூட யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அது நம்பர் 1 விஷயம். இரண்டாவது, நம்ம வந்து வரலாற்றில் படிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இடதுசாரி போராட்டம்ங்கிறது இடதுசாரி எங்கேயோ ஜெயிச்சு வந்த இடத்துல அவங்களும் ஒரு பெரிய ஒரு அடக்குமுறை ஆட்சியை கொண்டு வராங்கன்ற ஒரு காரணம் இருக்கு. ரெண்டாவது, இவங்க இந்த போராட்டம் நடக்கிற போதே பல அக்கிரமங்கள் நடக்குதுன்றது உண்மை. அவங்களோட அடக்குமுறை வந்து இந்த போராட்டத்தின் போதே நடக்குது. யாரு இன்ஃபார்மருங்கிற ஒரு காரணத்தினால கொல்றது, இல்லை அந்த இடத்துல மக்களை வந்து ஆட்சேர்க்கிறதுக்கு இவங்க செய்யற வேலைகள் அப்படின்னு பலவிதமான தவறுகள் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த போராட்டம் வந்து ஒரு ஸ்மூத்தா போற போராட்டமும் கிடையாது. மூன்றாவது விஷயம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு காரணமா தான் இந்த நக்சல் மூவ்மெண்ட் வருது. வறுமையோ இல்ல அவங்க நிலத்தை வந்து ஒரு கார்பரேட் எடுக்கிறதோ இல்ல அரசாங்கம் ஏதோ பண்றது, ஏதோ ஒரு காரணத்தினால அங்க ஒரு நக்சல் மூவ்மெண்ட் வருது. இந்த மூவ்மெண்ட் வந்து இப்போ வேற ஒரு மூவ்மெண்ட் இருந்தா இப்ப அரசாங்கம் வந்து ராணுவத்தை கொண்டு வர முடியாது. இந்த நக்சல் இருக்கிற காரணத்தினால இவங்க கொண்டு வரதுனால ஒரு எல்லாருடைய இதுக்கு ஒரு ராணுவம் வந்து அங்க வந்து உட்கார்ந்துருது. ஏன்னா அதனால வந்து மனித உரிமை மீறல்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க உள்ள கொண்டு வராங்க. இது வந்து நியாயப்படுத்தணும்னு சொல்ல வரல. பட் அரசு அப்படிதான் வருது. நீங்க வந்து ஒரு பக்கம் ஒரு ஆயுத போராட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ராணுவத்தையும் உள்ள கொண்டு வர மாதிரி தான் அதோட விளைவு வந்து அப்படிதான் இருக்கு. இவங்களோட அங்க வந்து ராணுவம் வருது. அவங்க செய்யக்கூடிய அவங்க 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 வந்து விசாரிக்க வேண்டியிருக்கு. விசாரிக்கிறதுக்காக செய்யறாங்க. இது தவிர தனியா குடும்பத்தை விட்டு வர்றவங்க பண்ணக்கூடிய ஒரு அநியாயங்கள்லாம் இருக்கு. பல்வேறு அநியாயங்களுக்கும் அதை பத்தின ஒரு எந்த விதமான ஒரு அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. நம்ம வந்து அங்க ஒரு அரசாங்கமே இல்லை, இங்க இருக்கிற சட்டம் அங்க கிடையாதுன்ற மாதிரி ஆயிப்பு வருது. பல்வேறு பிரச்சனைகளை வந்து இந்த போராட்டம் கொண்டு வருது. இது ஒரு முதல் இது. அதனால இந்த போராட்டம் வந்து ஏதாவது ஒரு வகையில ஸ்மூத்தா முடிகிறது தான் ஒரு நாட்டுக்கு நல்லதா இருக்கும், அந்த இருக்கிற மக்களுக்கு நல்லதா இருக்க முடியும். அதுக்காக வேண்டி எல்லா விதத்துலையும் அது சரியா இருக்குமா, அவங்களோட ஒரிஜினல் கோரிக்கை என்னாச்சு, அவங்க என்ன எதுக்கு வந்தாங்க அப்படின்றதுலாம் ஒரு பெரிய கேள்வி. இப்போ இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரி ரிஹாபிலிட்டேஷன் சொல்றீங்கனாலும் ஒரு ஆயுதம் ஒரு வன்முறை மூலமா ஏகப்பட்ட நக்சல்களை கொண்டாங்கன்றதெல்லாம் போன வருஷத்துல வந்து
நிறைய நக்சல்கள் கொல்லப்பட்டார்கள்ன்றது ஒரு இது இருக்கு. நக்சல்ங்கிற கணக்கு முழுக்க நக்சல் கணக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அது வந்து பல பேர் ஒரு சில இடத்துல குழந்தைகள் சாகும்போது தெளிவா தெரியுது அது நக்சல் கிடையாது அப்படிங்கிறது ஒரு தெளிவா தெரியுது. ஏன்னா நமக்கு குழந்தைகள் எங்க நக்சல் இருக்க போறாங்க, இது தெளிவா இருக்கு. மற்றபடி அங்க இருக்கிற பல மனித உரிமைகள் சொல்றாங்க இது வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல், இது எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ஃபேக் என்கவுண்டர் நடக்குது, நக்சல் அல்லாதவர்களும் கொல்லப்படுறாங்க, இப்படி பல மனித உரிமை மீறல்கள்னு ஒரு பெரிய லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னா மனித உரிமை இப்போ நக்சல் போகணும்னு நினைக்கிறவங்க, ஆன்டி நக்சல் வியூ பாயிண்ட் கருத்தியல் வச்சுக்கிறவங்க என்ன பண்ணா, நம்ம இதெல்லாம் பேசினோம்னா இந்த அது ஒரு இதுக்கு ஒரு தடங்கள் போடுற மாதிரி இந்த நடவடிக்கைக்கு அப்படி எனக்கு தோணலை. இதெல்லாம் பேசி எப்படி இந்த நம்ம என்ன பேசினாலும் யார் என்ன ஹியூமன் ரைட்ஸ் பேசினாலும் என்ன பேசினாலும் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை நிறுத்த போறது இல்லை, அவங்க செய்ய தான் போறாங்க. இதே இந்த ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனைகளை மனித உரிமை மீறல்களை பேசுறதுனால அப்பட்டமா அது நடக்காது. அப்பட்டமா நடக்குதோ நடக்கலையோ அதை பத்தின ஒரு ஒரு ஏதோ ஒரு செக் இருக்கும், நமக்கு வந்து அப்பட்டமா செஞ்சாலும் செய்வாங்க, அதை பத்தின ஒரு செக் இருக்கும். அதனால இது வந்து பேசுறது ரொம்ப முக்கியமான, மனித உரிமை மீறல்கள் வந்து பத்திரிகைகள் இதெல்லாம் பேசுவது ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இந்த மனித உரிமை மீறல் ஒரு விஷயம். அடுத்து இந்த இதை வந்து எப்படி செய்யறாங்கன்னா, ஒண்ணு வந்து ராணுவ பலம் மூலமா செய்யறது, இன்னொன்று வந்து அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயம். டெவலப்மெண்ட்ங்கிறது முதல்ல வந்து அவங்களோட வாழ்க்கை முறைக்கு இந்த டெவலப்மெண்ட் எவ்வளவு ஒரு இயைந்த விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இந்த அவங்களோட இது இப்ப நக்சல் வந்து சாரி இவங்க அங்க இருக்கிற ட்ரைபல் இந்த மக்கள்லாம் வந்து நம்மளை போல வாழ்க்கை கிடையாது. இப்ப நாளைக்கே அவங்க வந்து வேற ஒரு வாழ்க்கைக்கு தயாராகி நம்மள மாதிரி ஒரு ஐடி கம்பெனியோ இல்லை வேற ஏதோ செய்ய போறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து இதுக்கு வர இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட இதுல வந்து இந்த டெவலப்மெண்ட், அப்புறம் டெவலப்மெண்ட் செய்யும்போது லேண்ட் எடுக்கணும், ரோடு போடணும்னு லேண்ட் எடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் எங்க இருந்து எடுப்பாங்க, யாருக்கு இருந்து எடுப்பாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு, இதெல்லாம் வந்து நிச்சயமா விவாதிக்கப்படணும். ஒரு இதுல என்ன பிரச்சனைனா இது எல்லாமே வந்து ஒரு 0-1 மாதிரி இருக்கு. நீங்க வந்து இதை ஆதரிக்கிறியா, ஆதரிக்கலைன்னா நீங்க இந்த மாதிரி ஆளு அந்த மாதிரி ஆளு அப்படிங்கிற மாதிரி. நான் இடதுசாரி போராட்டம் இன்னைக்கு வந்து இடதுசாரி போராட்டம்னு சொல்ல வரல, குறிப்பா இந்த ஆயுதம் ஏந்திய எந்த போராட்டமும் இன்னைக்கு வந்து அரசை எதிர்த்து அதுக்கு எந்த விதமான அதுக்கு மோசமான விளைவுகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதே நேரம் அதை வந்து முழுக்க வந்து எராடிகேட் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்கு, என்ன நடவடிக்கைகள் நம்ம சொல்லி யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா வந்து நம்ம இதெல்லாம் பேசுறது வந்து ஒரு மனித உரிமை மீறல்கள் இருந்தா அதை பத்தி பேசுறது வந்து ஒரு செக்கா இருக்கும், நம்ம வந்து ஒரு செக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது. கண்டிப்பா. சோ இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் கவர் பண்ண வேண்டியது வில் டில் தட் அண்ட் க்ளோஸ் இட் அவுட். இன்னொன்று வந்து இந்த ஏஜிங் மாவோயிஸ்ட், மாவோயிஸ்ட் அப்படின்னு மாவோயிஸ்ட் தனியா சொல்ல, நக்சல்ஸே பார்த்தீங்கன்னா அந்த லீடர்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு வந்து ஆக்டிவா வந்து 70s 80sல இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து 80 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவோயிஸ்ட் லீடர் அவர் பேர் மறந்துட்டு, அவர் கொன்னப்பா அவருக்கு வயசு 84. 84 வயசு ஒருத்தரை போய் சுட்டு கொண்டுட்டு நாங்க நக்சலை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல இன்னொரு விதம் பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த கட்ட லீடர்ஸ் யாருமே வரல அப்படின்னு. தட் இஸ் மேபி பிகாஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட் யூ ஆர் டாக்கிங் அபௌட். இந்த டெவலப்மெண்ட் வரதுனால ஜென் XYZ, அதாவது நான் ரெண்டாவது இந்த இப்போ இந்த பிரச்சனை முடியணும்னு தானே பலரும் யோசிப்பாங்க. எவ்வளவு பேர் முதல்ல ஆதி காலத்துல எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு சேர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாருமே இப்ப காஷ்மீர்ல கூட இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து என்ன ஒரு ஒரு குரூப் வந்து தனி நாடு கேட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் வேற யாரும் அட்டானமி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிறதையும் காலி பண்ணிட்டு அவங்களுக்கு யூனியன் டெரிட்டரி 3 யூனியன் டெரிட்டரியா மாத்தி ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க. என்ன அதுக்கு அப்கோர்ஸ் அதுக்கு ஒரு மிலிட்டன்ட் ரியாக்ஷன் வேற எங்கேயாவது இருக்கலாம். மக்கள் அதெல்லாம் பெருசா நினைக்கல. அவங்க அங்க டூரிசம் வந்தா போகுதுன்னு நினைக்கிற லெவல்ல மக்கள் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் அந்த இதுக்குள்ள வாழ முடியாது மக்கள் வந்து. அவங்க வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையும் இந்த ராணுவம் எல்லாம் போய் ஏதோ ஒரு நம்ம பொழப்ப பார்க்கணும்ன்ற ஒரு இது இருக்கதான் செய்யும். அவங்களுக்கு அந்த அது தவிர ஆதிவாசிகள்லாம் பலரும் வந்து பல்வேறு இடத்துல கான்ட்ராக்ட் ஒர்க்கராகவும் அங்கேயும் போய் அவங்க வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால எல்லாரும் வந்து இது எப்ப முடியும்னு தான் காத்திருப்பாங்க. அங்கிருந்து அடுத்தது நான் இன்னொரு ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் டாபிக் அப்படின்னு சொன்னா அந்த வக்ஃப் போர்டு அப்படிம்பாங்க. ரொம்ப வருஷமா இந்தியாவில் அது வந்து 1920s இருந்து அந்த இது இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து 1998 என்னமோ அமெண்ட் பண்ணாங்க. திருப்பி இப்போ வந்து 2025 வந்து இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் வக்ஃப் போர்டு பத்தி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆக்ட் என்ன, அதோட இந்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்களேன். இல்லையா, எனக்கு ரொம்ப இதை பத்தி இதுல என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு சரியா புரியலன்னு தான் சொல்லணும். அதாவது என்னன்னா வந்து இது ஒரு தீவிர பிரச்சனை, இஸ்லாமியர் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது குறித்து 2 தரப்பு இருக்கு. இவங்க வந்து இப்ப இந்துத்துவா தரப்பு, இந்த தரப்புன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து வக்ஃபுங்கிற இடத்துல எதை வேணா டிக்ளேர் பண்ணி ஒரு பெரிய யாராவது ஒருத்தர் விற்க போறாங்க, அது வக்ஃபுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல வீடியோக்கள்லாம் பார்க்குறோம், செய்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், பல இருக்காங்க. இது எவ்வளவு தூரம் உண்மை, இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் சில பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஆபீஸ்ல ஒரு
இந்துத்துவா சார்பு உள்ளவர்களுக்கும் வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகளும் பேசுறாங்க. என்கிட்ட அதை பத்தின புள்ளி விவரங்கள் இல்லை, அதை பத்தி தெரியாது எனக்கு வந்து. ஸோ அவங்க சொல்றது எவ்வளவு தூரம் உண்மை, வக்ஃபுன்னு சொல்லிட்டு, அதாவது வக்ஃபு நிலம்னே தெரியாது, இவங்க நிலம்னு வாங்கி வச்சிருக்காரு, விற்க போனா அது வக்ஃபு, நீ விற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்லாம் ஒரு பல இதுகள் இருக்கு. வக்ஃபு ஒரு நிலம் வக்ஃபு நிலமா இல்லையான்னு தீர்மானிக்கிறத அந்த வாரியம் தீர்மானிக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு இது இருக்கு. இப்போ வந்து அரசாங்க அதிகாரி தீர்மானிப்பாங்கன்னு ஒரு இது, அதை பத்தி கோர்ட்ல ஒரு இப்போ தடை வந்திருக்கு. அந்த இதை முழுக்க தடை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு அரசாங்க அதிகாரி அதை தீர்மானிப்பாருன்ற ஒரு இதை மட்டும் தடை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க, அந்த கோர்ட்ல வந்து ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும் சாதகமா வந்திருக்கு, மற்றபடி அந்த இது அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வக்ஃபை எதிர்க்கிறவங்க யாரும் வந்து பெரிய லெவலுக்கு அதை விளக்கி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை சொல்லியிருக்கலாம், நான் பார்க்கல. நான் பார்த்த அளவுல இவங்க வந்து அதை வந்து ஒரு அதுல ஒரு பொலமிக்கல் சொல்லாடல்களை நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன், இளையராஜா வக்ஃபுக்கு ஓட்டு போட்டாரா இல்லையா அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விவாதமா சொன்னாங்க. அவர் ஓட்டு போட்டா என்ன, போடல என்ன, அவர் ஒரு ஆளு, அவர் ஒரு எம்பி, இவங்க தான் எம்பி கொடுத்துருக்காங்க, அவர் அதுக்கு போடுறதா அவரோட இதா இருக்க முடியும், அது அவரோட கடப்பாடா இருக்க முடியும். அவங்க வந்து ஏன்னா அவங்க தானே எம்பி கொடுத்துருக்காங்க. அவர் அதை போட்டது போடல, அவர் அதை பத்தி ஒண்ணுமே பேசல, எங்கேயோ போயிட்டாரு, ரோபர்ட் சிங்கப்பூருக்கு எங்கேயோ போயிட்டாரு. அவர் போட்டாரு, அவரை தாக்கணும் அப்படிங்கறதுலதான் இவங்க அவ்வளவு கவனத்தை, அதுக்கு ஒரு 2 நாள் ட்விட்டர்ல எல்லாம் ஓடிட்டு இருந்தது அந்த விஷயம். இதுல செலவழிச்சவங்க அது என்ன பிரச்சனை, அதனால எந்த இது போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ இதையெல்லாம் புடுங்கி வேற இவங்க என்னன்னா இவங்க கற்பனைகள்லாம் அன்னைக்கு செய்வாங்க, அது செய்வாங்கன்றாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக தன்னுடைய வெளிப்படையான அஜெண்டான்னு ஒண்ணு இருக்கு, அவங்க வந்து சொல்றாங்க. இப்போ வந்து பாஜக இந்த அஜெண்டா இருக்கு, அந்த அஜெண்டா இருக்குன்னு ஒரு அவங்க சொல்லாத அஜெண்டாக்களை இவங்க பல அஜெண்டாக்களை எதிர்த்தரப்புகள் சொல்றாங்க. பல அஜெண்டாக்கள், உதாரணமா மனு தர்மத்தை கொண்டு வரதான் ஒரு அஜெண்டான்னு சொல்றாங்க. அவங்க அப்படிலாம் சொல்லலை, அவங்க வெளிப்படையா எதுவும் கிடையாது, அதுதான் அவங்க அஜெண்டான்றாங்க. இல்ல ஒரு எல்லாரும் பிராமணர்களா கொண்டு வரணும் அப்படிலாம் இல்லை. இது மோடி, அமித்ஷா யாருமே பிராமணர் கிடையாது. வந்து இன்னைக்கு யோகி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராமணர் கிடையாது. ஏன்னா அந்த பிராமண இதை கொண்டு வரணுங்கிறது ஒரு அஜெண்டா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல பிராமணர்கள் தாக்கப்படுற அளவுக்கு தமிழ்நாட்டுல கிடையாது. தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் ஒரு பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து பார்ப்பனர்களுக்கு பெரிய ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இல்லை. ஒரு யாரும் வந்து ஒரு தாக்கக்கூடியதெல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்க வந்து எதாவது திட்டுறாங்க, அவ்வளவுதான், அங்கங்க திட்டிட்டு இருக்காங்க, யார் பேசினாலும் திட்டுறாங்க, டிவியில கூட திட்டுறாங்கன்ற ஒரு நிலைமை இருக்க ஒழிய ஒரு தாக்குதல்லாம் இல்லை. உத்தரப்பிரதேசத்துல நிறைய தாக்குதல் நடக்குது. அது என்ன, அந்த சமூகம் அப்படி இருக்கு, அது ஒரு சமூக மாற்றத்துல அந்த மாதிரி நடக்குது. அவங்க வந்து அதாவது ஒரு தாக்குதல்னா பிராமணர்கள்ங்கிறதுக்காக தாக்குறாங்கன்னு சொல்லலை, ஏதோ ஒரு வல்னரபிள் இதுல ஏதோ தாக்குதல் நடக்குதுன்னு அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குன்னு டாக்குமெண்டேஷன் இருக்கு. இப்ப யோகி மேலாம் அவங்க வந்து அதெல்லாம் அவர் தடுக்கலன்னு ஏதோ ஒரு அவங்களுக்கு எல்லாம் மனக்குறை இருக்கு, அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எதுக்கு சொல்றேன்னா, அது பல இதை கொண்டு வராங்கன்னா அப்படிலாம் ஒரு பிஜேபி வந்து அதுலதான் இருக்கு, பிஜேபிலேயே மற்ற ஆதிக்கங்கள் தான் இருக்கு, அதுதான் ஒரு நிலைமை. இப்போ இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத அஜெண்டா, அவங்களுக்கு ஏதோ பல அஜெண்டாக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அஜெண்டாக்கள்லாம் இருக்கா இல்லையான்றதை விட வெளிப்படையான சில அஜெண்டாக்கள் சொல்லியிருக்காங்க. காஷ்மீரை வந்தா அந்த இதை 370 நீக்குவோம்னு சொன்னாங்க, நீக்கிட்டாங்க. அதே மாதிரி சிஏஏ கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. இப்போ அதுல வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு ஒரு போராட்டம் நடந்தது. இப்போ அதை பத்தி ஏன் பேசுறது இல்லைன்னு எனக்கு சரியா தெரியல. அது அமல்ல தான் இருக்கு, ஆனா யாரும் அதை பத்தி அது அந்த மாதிரி அது அவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தது. கோவிட் வந்து அதை போராட்டத்தை முடிச்சு விட்டது. அப்புறம் கோவிட் முடிஞ்சு வந்தாச்சு, இன்னைக்கு வரைக்கும் அது அமல்ல தானே இருக்கு. அதை பத்தி பேசணும்ல, அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை, அதை பத்தி ஒரு பேச்சை காதுல விழுறது இல்லை. அந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லாமே அவங்க சொன்னதை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தெளிவா என்ன செய்ய போறோம்னு சொல்லி அதை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு விஷயம் தான் இவங்க சொன்னதுதான், இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யறாங்க. இதுல எது எந்த பிரச்சனை, இதை வந்து அடுத்து வரவங்க எப்படி மாற்ற முடியுமா என்ன அப்படிங்கிறதுலாம் ஒரு தீவிரமான ஒரு விவாதிக்க தெரியல, தனிப்பட்ட முறையில் விவாதிக்கணும். அவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க, செய்வாங்கன்னு தான் தோணுது. மல்டிபிள் கேசஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க, அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து டிரான்ஸ்பரன்சி வேணும்னு சொன்னாங்க. அவங்க சொல்ற முக்கியமான குற்றச்சாட்டு வந்து வக்ஃப் போர்டுல வந்துட்டு நான் முஸ்லிம்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அகெயின் ஸ்டில் என்ன சொல்றது, பால்ஸ் இன் எனிஒன்ஸ் கோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க மூவ் டு த நெக்ஸ்ட் ஐட்டம் திருப்பி நம்ம ஊருக்கு வந்துடலாம். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலா வந்து பெருமைக்குரிய விஷயமா இல்லை அரசியலாக்குறாங்களா அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகமான ஒரு விஷயம். என்னன்னா அயன் ஏஜ் ரிமைன்ஸ் வந்து தமிழ்நாடுல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பெருமையான விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி காப்பர் ஏஜ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அயன் ஏஜ் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் லைக் எபிலிட்டி டு ஃபோர்ஜ் அயன் ஆஸ் மெட்டல், அது பண்ணி வெப்பனைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் டேட்டிங் பேக் டு 3300 ஆர் 3500 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அரௌண்ட் லைக் 5500 ஒர்த் முன்னால இருந்த ஒரு அயன் எலிமெண்ட்ஸ் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது பெருமைக்குரிய விஷயம் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு. பட் இதுல என்ன ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இதுல இருந்து வி ஆர் அட்வான்ஸ்ட் அந்த மொஹஞ்சதாரோ ஹராப்பன் சிவிலைசேஷன். அப்ப வந்து அங்க நீங்க அந்த சமயத்துல மொஹஞ்சதாரோ ஹராப்பன் சிவிலைசேஷன் நடந்திருப்போம், அங்க காப்பரேஜ் நடந்துட்டு இருந்துச்சு. பட் வி ஆர் சோ அட்வான்ஸ்ட், வி ஆர் அயன் வெப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு அன்னெசரி நார்த் சவுத் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதுன்னு இதுவரை ஒரு இன்னொரு ஃபியூலிங் மாதிரி போயிடுச்சு. பட் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தட்?
இல்ல இங்க வந்து ஒரு எனக்கு என்னுடைய புரிதல்ல வந்து இங்க இந்தியால வந்து முன்னாடியே இரும்போட பயன்பாடு இருந்ததுன்ற மாதிரி ஏற்கனவே வேற ஆராய்ச்சியாளர் பொதுவா இந்தியாலேயே இருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இவங்க ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அந்த புக்லயே வந்து அது சம்பந்தமா எனக்கு இப்போ புக்கு இல்லை. அதுல ஒரு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இது 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 ஒரு முக்கியமான ஒரு இது நாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு 2 பெயர்கள் ஞாபகம் இல்லை, அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இது என்னன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு வரலாற்றுக்கான விஷயம். அது வந்து வரலாற்று கட்டுரையா ஒரு ஆராய்ச்சி கட்டுரையா இது ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஆராய்ச்சி கட்டுரையா எழுதி அது ஒரு ஜேர்னலுக்கு போகணும், இல்லை வேற எங்கேயாவது போகணும். எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு ஆராய்ச்சியாளன், ஒரு இதுல ஒரு ஆராய்ச்சினா என்னன்றதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு இதுல பல்வேறு ஆராய்ச்சிகளையும் பார்த்துட்டு இருக்கேன்னு வைங்களேன். இப்போ நான் கணிதத்தில் ஆராய்ச்சி பண்றேன், பிசிக்ஸ்ல ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாரையும் எனக்கு பலர் எனக்கு தெரியும், பல்வேறு சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஆராய்ச்சிங்கிறது அதுக்கு ஒரு அவங்களுக்குள்ள விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஜேர்னலுக்கு போகணும். அது ஜேர்னல் வந்து ஒரு ரெஃப்ரி பலர் வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். நீங்க எழுதினீங்கன்னா பப்ளிஷ் ஆனாலும் ஒரு விஷயம் பப்ளிஷ் ஆனாலும் அதை பத்தின ஒரு எதிர்கேள்விகள் வரும். குறிப்பா இப்ப மேத்தமெட்டிக்ஸ்ல வர வாய்ப்பு கிடையாது. ஒரு தடவை ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா அது தியரம் தான், அது யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. இயற்பியல்லையும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஒரு ஹைபாத்தசிஸா இருந்தால் அதுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல பெரிய விவாதங்கள்லாம் நடக்கணும், ஒரு பெரிய இது நடக்கணும். இப்போ அதற்கான சூழல்லாம் தமிழ்நாட்டில் இல்லாம ஒரு சூழல் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு வச அரசியல் இருக்கிறதுனால அந்த ஒரு விவாதமே சாத்தியம் இல்லாத ஒரு கட்டம் இருக்கு. முதல்ல ஒரு ஆராய்ச்சி இது இப்பதான் முதல்ல அந்த மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இவர் ஏற்கனவே அதுல இரண்டு இவர் இரண்டு ஆசிரியர்கள் இருக்காங்க. அது ஏற்கனவே அவர் வந்து 2010 ஒருவர் வந்து எனக்கு பேர் மறந்து போச்சு. பொதுவா எல்லார் பேருமே மறந்து போயிடும், என் பேரே சில நேரம் மறந்து போயிடும். நான் அது வந்து எனக்கு எந்த பேருன்னு குழம்புவேன். ஸோ அவர் பேர் மறந்து போச்சு. அந்த அந்த இருவர்ல ஒருவர் வந்து ஏற்கனவே 2010 எழுதியிருக்காரு இதை பத்தி. சங்க காலத்துல இரும்பு இருந்ததுன்ற மாதிரி ஒரு கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அதை நான் எதேச்சியா பார்த்தேன். அதோட ஒரு போட்டோ இதை யாரோ எடுத்து போட்டிருந்தாங்க. நம்ம இந்த தமிழர்கள் இவங்க தான் மன்னன் அவங்க மாதிரி யாரோ ஒருத்தர் எடுத்து போட்டாங்க. அந்த இதில் தான் பார்த்தேன், தமிழ் நேஷனலிஸ்ட் இவங்களோட இதில் தான் பார்த்தேன். ஸோ அதை வந்து அந்த மாதிரிலாம் அவர் எழுதியிருக்காரு போல இருக்கு. இப்போ வந்து இவர் வந்து அது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையா ஒரு ஆராய்ச்சியாளர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துக்கு ஒரு முதல்வர் வந்து ஒரு இது எழுதுறாரு. அது ஒரு பெருமை. அவர் ஒரு போலமிக்ஸா எழுதுறாரு. அவர் எழுதினாரா யார் எழுதினாரு தெரியாது. அதுக்கப்புறம் தென்னரசு பேசுறாரு, இவங்க பேசுறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இது இந்த அரசாங்கத்தோட இதுல அரசாங்கத்தோட சாதனை என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அரசாங்கத்தோட சாதனையா முன் வைக்கிறாங்க. அவங்க வந்து இது தோண்டி எடுத்ததுல ஏதாவது அரசாங்கம் ஒரு ஏதோ ஒன்று கிடைக்குது, அதை வந்து அனுப்புறாங்க. இப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இது குறித்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரே எதிர்கருத்து வந்து PA கிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து அவரோட பிளாக் ஸ்பாட்ல எழுதியிருக்காரு, அப்புறம் அவர் எழுதியிருக்காரு. அது ஒரு அவர் வந்து ஒரு முக்கியமான கருத்துக்களை சொல்றாரு. அதை வந்து எடுத்து எழுத வேண்டிய ஒரு இது இருக்கு. இது என்னன்னா முதல்ல அவரை காலி பண்றதுக்கு அவரோட அஜெண்டா இது. அவர் ஒரு பார்ப்பனர், அவரோட இது. இப்போ ஒரு வீடியோ ஒரு இதுல பேசியிருக்காரு. யாரோ இவங்க இந்த சேப்பியன் கழகம்னு ஒன்று வச்சிருக்காங்க, அதுல வந்து அவர் பேசியிருக்காரு ஏதோ ஒன்று. அந்த வீடியோக்குள்ள இருக்கிற கமெண்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவ்வளவும் வந்து இப்படி ஒரே முழுக்க வசைகள் மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பார்ப்பான், இப்படி எழுதுவானா அப்படி எழுதுவானா, அவன் அன்னைக்கு பேசுவான் இன்னைக்கு பேசுவான், இந்த மாதிரியே ஒரு இது எழுதிட்டு இருந்து இதுல எப்படி எந்த விவாதம் சாத்தியமாகும்? இது எந்த விதத்துல இது ஒரு விவாதம் எப்படின்னா, இவங்க கொண்டு வர அரசியலும் அப்படிதான் இருக்கு. இப்ப சேகர் பாபு ஒரு இதுல சொல்றாரு, இரும்பு இதை நாங்க கொண்டு வந்தோம், நாங்க செஞ்சோம். இவங்க என்ன இப்போ ஒரு நாம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி இதையும் வந்து ஒரு இதுல சாதனையா சேர்த்துக்கிறாங்க. இதுல இது வந்து வரலாறு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது எப்படி ஒரு ஒரு அரசோட சாதனையாவோ இல்ல இது ஒரு வேற ஒரு விஷயம். அந்த காலத்துல என்ன வேணா இருந்திருக்கலாம். இப்ப இதுல வந்து PAK வந்து ஒரு பிரச்சனை சொல்றாரு. இது ஒரு விஷயம் என்னன்னா, இரும்பு ஒரு இது இருக்குன்னா இரும்போட காலத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில வந்து அந்த இரும்பை கொண்டு போய் நம்ம வந்து அதோட காலத்தை பார்க்கறது இல்லை. அந்த இரும்போட அந்த மற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து கார்பன் டேட்டிங் பண்ணி கரித்துண்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு கார்பன் டேட்டிங் பண்ணி அதை வச்சு இதுவும் அதுவும் ஒரே காலம் சொல்றது. அப்படி சொல்றதுல பிரச்சனை இருக்குன்னு அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில. அந்த மாதிரி சொல்றதுல பிரச்சனைகள் இருக்கு. கீழடி விஷயத்துலயும் அவர் அந்த மாதிரி ஏதோ சொல்றாரு. ஆனா இதுதான் வழக்கமா செய்யக்கூடிய விஷயமா தெரியுது. இந்த மாதிரிதான் பொதுவா எல்லாருமே செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்தோட காலம்னா அதை சுற்றி இருக்க பொருட்களை வச்சு அதை செய்யறதுன்னு, இது கரெக்டான ஒரு அப்ரோச்சா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த கேள்விகள்லாம் இருக்கு. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இருந்திருக்கலாம், என்ன விட இருந்திருக்கலாம். இதை வந்து ஒரு இன அரசியலாவோ இல்லை இதுவாவோ கொண்டு போறதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. இதை கேள்வி கேட்கறவங்க தான் இன அரசியல்னு சொல்றாங்க. ஆனா அந்த அரசியல தான் இவங்களும் முன் வைக்கிறாங்க. என்ன இது இது இந்த அரசியலுக்கு இல்லாம இதை வந்து ஒரு தீவிர ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும். இது அரசியல் இல்லாம செய்யணுங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. இது எப்படியுமே ஒரு தொடக்க புள்ளி தான். இது வந்து பின்னாடி இதை பத்தி மேல இது வந்து இதை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுக்கு ஒரு தனி எபிசோட் வேணா வைக்கலாம். எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து கூட நம்ம செய்யலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து சொன்னதுல எனக்கு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிச்சுன்னா, அவர் வந்து இதுல கான்ட்ரவர்ஷியலா விஷயங்கள சொன்னாலும் கூட
இதுல நான் எனக்கு பிடிச்சது என்ன விஷயம்னா, இவ்வளவு ஒன்றும் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ ஹரப்பன் சிவிலைசேஷன் மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த அயன் ஏஜ் பண்ணதுனால சிவகலை தூத்துக்குடிக்கு தான் அந்த அயன் மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த ஃபர்னஸ் பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சிவகலை அப்படிங்கிறது அங்கேயும் ஒரு சிவிலைசேஷன் எக்ஸிஸ்ட் பண்ண இது ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல அவங்க இஃப் தே ஹேட் த டெக்னாலஜி டு ஃபோர்ஜ் அயன், அங்க ஒரு கண்டிப்பா ஒரு சிவிலைசேஷன் அங்க இருந்திருக்கும் அப்படின்ற போக்குல ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி தே ஷுட் ஃபண்ட் இட். ஸோ இது மேபி இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பனுக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு சவுத்லயும் இங்க நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து அதை ஃபோர்ஸ் பண்றது. இதுல இன்னொன்னு நம்ம ஊர்ல இன்னொரு பிரச்சாரம் இருக்குல்ல, ஹரப்பால இருந்து அங்க இருந்து வந்து இங்க தமிழ்நாட்டுல செட்டில் ஆனான்னு இவங்க ஒரு ஆரிய வந்தேரிகள் அப்படின்னு இருக்கு. அப்படி இல்ல ஆரிய வந்தேரிகள் இல்ல, தமிழர்கள் வந்து மொஹஞ்சதாரோ இருந்து அங்க இருந்து மைக்ரேட் ஆகி இங்க வந்தாங்கன்றதா ஒரு தியரி நம்ம ஊர்ல வச்சிருக்கோம். அந்த தியரி இது அதுக்கு முன்னாடியே இருந்ததா இது ஆயிரும். அப்புறம் தமிழ் அவ்வளவு காலமா இருந்ததா நமக்கு தெரியாது. அவங்க யாருன்னு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, யாருமே வந்து ஒரு இனம் கிடையாது. இங்க வந்து ஒரு இனம் சொல்லி ஏதோ ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கேரளால போய் மலையாள இன்டலெக்சுவல் கேட்டோன்னா மலையாளம் நாங்க திராவிடனும் ஒரு இனம்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க போய் யாருக்க வேணா கேளுங்க, அந்த மாதிரிலாம் அவங்க வந்து பல்வேறு இனங்களோட பல்வேறு பழங்குடிகள் இங்க வந்து தமிழர்கள் மட்டும் இல்ல, பழங்குடிகள் இருக்காங்க. எல்லாரும் கலந்து யார் எப்போ என்னவா மாறினாங்க, ஒரே நேரத்துல யாரும் இல்ல, பல்வேறு நிறங்கள்ல இருக்கும். இவங்க யார ஒரு தீவிரமா ஆரிய வந்தேர்னு சொல்ற ஆளு கருகருன்னு இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து இந்த இன ரீதியா வந்து ஒரு பெரிய ஒரு கலப்பு இருக்கு. இல்ல இவங்க என்ன சொன்னா இனவாதம் பேசல, நாங்க சமூக ரீதியா அரசியல் பேசலான்றாங்க. ஆனா 97% இனவாதமா பேசுவாங்க. எப்பமோ ஒரு தரம் வந்து வேற மாதிரி பேசுவாங்க. அவங்க வந்து இனம் இல்ல, இது வந்து அப்படி கிடையாது, அதுக்கு வந்து ஜப்பானில இருந்து வந்தாலும் அவர்களும் திராவிடர் தான் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, இனவாதம் தான் தெளிவா பேசுறாங்க. அதுதான் 97% அதுதான் பேசுறாங்க. எங்கேயோ 1% அப்படி இல்லைங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறாங்க. அந்த இதுல இவங்க பல்வேறு இது பேசுறாங்க. அப்படி தமிழர்கள் வந்து ஒரே இனம்னு சொல்ல முடியும்னு எனக்கு தோணலை. அந்த மாதிரி பல்வேறு இனங்களோட ஒரு இதுவா தான் இருக்க முடியும். இன்னைக்கு வந்து தமிழ் அடையாளங்கிறது பல்வேறு மொழிகள் தாய்மொழியை பல்வேறு கொண்டவர்களும் சேர்ந்ததுதான். இது தமிழ் அரசியலும் இது சொல்ல முடியாது. பல்வேறு இப்ப என்னுடைய தாய்மொழி தமிழ் தான், என்னுடைய தெரிஞ்சவரை மூதாதையர்கள் எல்லாரும் தமிழர்கள் தான். இப்ப அப்படி இல்லாம வீட்டுக்குள்ள வேற மொழிகள் பேசுறவங்களும் இருக்காங்க. அவங்கள தமிழர்கள் இல்லைன்னு சொல்றதும் ஒரு சரியான இதுவும் சொல்ல முடியாது. அதுவும் அந்த அந்த பிரச்சனைகளும் இருக்கு. ஸோ இதை வந்து வேற மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி பல்வேறு வரலாறு வந்து நம்ம எந்த விதமான காய்தல் ஓத்தல் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பெருமைகள் கொள்ள வேண்டியது. இங்க இருந்து தான் இரும்பு உலகம் முழுக்க போயிருக்கான்னு நம்ம சொல்லுவோம். பட் இதுக்கு முன்னாடி டர்க்கியில இருந்து போயிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எங்கேயாவது டர்க்கிக்காரங்க வந்து நாங்க தான் இரும்பு கொண்டு வந்தோம்னு பெருமையா பேசி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு பெருமையா எல்லாம் பேசுறது, அவங்க பேசுறது அது இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஃபேக்ட். அந்த மாதிரி ஒரு ஃபேக்டா நம்மளும் பேச வேண்டியதான். இங்க இருந்த நாகரிகம் உலகம் முழுக்க போச்சுன்னு சொல்ல முடியாது நம்ம. அங்கிருந்து நம்ம வந்து நீங்க லைட்டா அதை டச் பண்ணீங்க. நம்ம அந்த இது வாக்ஸ் போடுறப்போ அந்த காஷ்மீர் விஷயங்கள். அடுத்தது வந்துட்டு 2025 வந்துட்டு நம்ம மறக்க முடியாத நிகழ்வு, மறக்க வேண்டிய நிகழ்வுனா பஹல்காம் அட்டாக். ஒரு டூரிஸ்ட் ஏரியாவில் இருந்த சில பேரை வந்துட்டு திடீர்னு தீவிரவாதிகள் புகுந்து ஊடுருவி அங்க இருக்கிற சாதாரண ஃபேமிலி சிவிலியன்ஸை கொண்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு நடத்துறாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இந்த பஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ராபப்லி பிஜேபி கவர்மெண்ட் நீங்க சொன்னபடி இந்த கடந்த 15-20 வருஷமா ஆண்டுட்டு இருந்ததுல வந்துட்டு ஓரளவுக்கு வந்து இந்த தீவிரவாத நடவடிக்கைகள் குறைஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால பேசிட்டு இருந்தாங்க. அது என்ன வயாகி முகூர்த்தமா என்னமோ தெரியல, இட் ஹேப்பன் ரைட் ஆஃப்டர் இட். அதை நிலை குலைக்கணும், காஷ்மீர்ல இருக்கிற அந்த புதிய சட்டங்களுக்கு எதிராக தான் இது பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். பட் ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் வந்து definitely they are towards development, they want tourism to come flourish and everything. But உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, what do you think about Pahalgam attack and what அது உண்மைதான். அங்க இருக்கிற மக்கள் அது உண்மைதான். அங்க இருக்கிற மக்கள் வந்து அங்க ஒரு சுற்றுலாத்துறை இருக்கணுங்கிறத ஆசைப்படுறாங்க. அவங்க போர் நடந்துட்டு இருந்த போதே அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தாங்கன்றது உண்மைதான். ஆனா என்னன்னா யாராவது எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அங்க வந்து ஒரு இதெல்லாம் ஒரு விஷயம் நடக்கணும்னா யாரோ ஒரு சிலர் இருந்தா போதும். ஒரு 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 ஏதோ ஒரு தாக்குதல ஒரு பெரிய சம்பவம் நடக்கணும்னா, இல்ல ஒரு நீங்க ஆயுத புரட்சி பண்ணி ஆட்சியை கைப்பற்றனா கூட ஒரு 100-200 பேர் தான் ஆயுதம் ஏந்துவாங்க. எல்லாரும் மக்கள் ஏந்த மாட்டாங்க. இல்ல எல்லா இடத்துலயுமே அப்படிதான். ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஸ்மால் தான் இருக்கும். மெஜாரிட்டி மக்களோட மனநிலை வந்து அதுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எந்த வித சந்தேகம் இல்லாம ஒரு பாதுகாப்பு குறைபாடு, ஒரு அரசு வந்து அதுக்கு வந்து பொறுப்பேற்கணும்ன்றது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா என்னன்னா ஒரு தேசியவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சியான, ஒரு தீவிர தேசவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சியான பிஜேபிக்கு இருக்கிற ஒரு வசதி என்னன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு காங்கிரஸ் ஆட்சியில அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்தது இல்லையா, அது என்ன 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒண்ணு மும்பை அட்டாக் சொல்றீங்களா? இல்ல பீல அது ஒரு புல்வாமா.
புல்வாமான்னு ஒரு இடத்துல நடந்தது இல்லையா? புல்வாமா. இப்ப புல்வாமா அந்த அட்டாக் நடந்தது வந்து ஆக்சுவலா என்ன நடந்திருக்கணும்னா, அது வந்து ஒரு அட்டாக் நடந்தது, அதுக்கு பொறுப்பு பிஜேபின்னு சொல்லி பழி பிஜேபிக்கு போயிருக்கணும் இல்லையா, அந்த கட்சிக்கு. ஆனா அந்த அட்டாக் வந்து பிஜேபிக்கு எலெக்ஷன்ல சாதகமா இருந்ததுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப வந்து இது ஒரு தேசிய ஒரு என்னன்னா வந்து அந்த இதை வந்து தனக்கு சாதகமா ஆக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஒரு தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு இருக்கு. இப்ப காங்கிரஸ் இருக்குன்னு வைங்க, காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு பெரிய ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குதுன்னா அந்த பழி காங்கிரஸுக்கு போகும், காங்கிரஸுக்கு அதனால எலெக்ஷன்ல ஒரு 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 பின்னடைவு தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு தீவிரவாத அட்டாக் வந்து ஒரு பயன்படுத்திக்கக்கூடிய தன்மை வந்து ஒரு இந்த இந்த கட்சிக்கு இருக்கு. இதை வந்து ஒரு காட்டி ஒரு இல்ல ஒரு பவர்ஃபுல்லான நாங்க வேணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து ஒரு அதனால பலன் அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இது ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஐரணியான ஒரு விஷயம், ஒரு முரண்நகையான ஒரு விஷயம். இது ஏங்கிறத வந்து நம்ம பேசணும். அந்த வகையில் இதுக்கு ஒரு பொறுப்பேற்க வேண்டிய இது வந்து பிஜேபி அப்படிங்கறத நம்ம வந்து அந்த அரசாங்கம் அப்படிங்கறத அது சென்ட்ரலோ ஸ்டேட்டோ ஏதோ ஒண்ணு நம்ம வந்து ராணுவமோ என்ன இருந்ததோ அது அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து இதை வந்து இது வந்து ஒரு ராணுவம் நடத்திய நாடகன்ற மாதிரி சில லிபரல் இவங்க எல்லாம் பேசினாங்க. இங்க இருக்கிற பிஜேபி எதிர்ப்பாளர்கள் வந்து ரொம்ப தவறான ஒரு இது வந்து அந்த மாதிரி ஒரு கொச்சைப்படுத்துறது, அங்க இருக்கிறத வந்து கொச்சைப்படுத்தி இந்த மாதிரி பேசுறது நம்ம ஊர்ல இந்த இந்த இது ஒரு நான் சொல்லணும்னா எதுவும் இதா சவரா சொல்லாம அப்படியே சுந்தரவல்லின்னு ஒரு இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ராணுவம் தான் செஞ்சதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ராணுவமே இதை நாடகமா அரங்கேற்றின மாதிரி சிலர் சொல்றாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் பிஜேபிக்கு தான் போகும். இவங்க இந்த மாதிரி பேசுறதுனால மக்கள் வந்து பொது புத்தி வந்து அவங்களை ஆதரிக்கிற நிலைமைக்கு தான் போகும். அந்த மாதிரி ஒரு தவறான இதுவும் இருக்கு. அந்த மாதிரி செய்யறதுக்கு அந்த மாதிரி நம்பக்கூடிய எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு அவல கால போராட்டத்தையே ஒரு காலி பண்ணிட்டு ஒரு ஒரு அங்க இருக்கிற 370 நீக்கிட்டு ஒரு இது செஞ்சிருக்காங்க. அதுக்கு வந்து பல்வேறு ரியாக்ஷன் வந்து தீவிரவாத அங்க இருக்கிற தீவிரவாதத்தை வந்து ஒரு அடக்குமுறையில தான் இது பண்ணாங்கன்னு உண்மை. அதுவும் பல காலம் நடந்துருச்சு. மக்களும் அதுல வந்து அது என்ன சொல்றது, அதோட அவங்களுக்கு வந்து அழுத்து போச்சு. அவங்க வந்து நார்மல் ஒரு சாதாரண இந்த நிலைமை திரும்பி நான் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்கிறதுனால மனநிலை திரும்பினதுனால அவங்களும் இந்த டூரிசம் இதுல எல்லாம் ஈடுபாடு காட்டுறதுனால ஒரு வேற மாதிரி சூழல் இருக்கு. ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்க தான் செய்யும். இதை தடுக்க வேண்டியது முழுக்க பொறுப்பு அவங்களோட தான். அதுக்கு போருக்கு போனது, அதுக்கப்புறம் போனது, இதெல்லாம் வந்து ஒரு பல அரசுகள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போ வந்து ஒரு இது நடந்தா உடனே போருக்கு போகுது, இது வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். போருக்கு போறதுல போர் தீவிரமாச்சுன்னா எவ்வளவு பெரிய இது வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல எல்லாருக்கும் நஷ்டம் தான். ஏற்கனவே அடைந்த நஷ்டத்தோட பெரிய நஷ்டங்களுக்கு தான் போகும் நம்ம வந்து. கண்டிப்பா. ஆனா இந்த போர் வந்து அவர் பண்ணது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான டெரிட்டரிஸ் மாத்திரம் தாக்குதல் பண்ணிட்டு போய் அழிச்சிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. ஸோ அதுலயும் ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அதுல என்னன்னா பாகிஸ்தான் வழக்கம் போல நாங்க வந்து ஒரு ஃபைட்டர் கிராஃப்ட் ஜெட்டை கவுத்துட்டோம் அப்படின்னாங்க. இந்தியா வந்து அப்படியெல்லாம் இது லாஸ் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலயும் சில அரசியல் வேலை பண்ணாங்க. பட் இதுல எல்லாத்தையும் விட இது இன்டர்நேஷனல் லெவலுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா, இங்க யூஎஸ்ல என்ன பண்றாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் மார்க்கோ ரூபியோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், நம்ம ஹோம் மினிஸ்ட்ரியோட ஈக்குவலண்ட் கவுண்டர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க தான் போன் பண்ணி இந்த போரை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து கரண்ட் பிஜேபி கவர்மெண்ட் எந்த பதிலும் சொல்லலன்னு நினைக்கிறேன். ஜெய்சங்கர் ஏதோ அங்கங்க சில அறிக்கைகள் விட்டார ஒளி பண்ணிடுறேன். தீவிரமான பிரச்சனை. பதில் சொல்லலைங்கிறது ஒரு தீவிரமான பிரச்சனை. ஆமா, சொல்லுங்க சார். சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆபரேஷன் சிந்தூர் வந்து இந்தியா நிஜமாவே தக்க பதிலடி குடிச்சாங்களா அப்படின்னு ஒண்ணு வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து ராணுவ ரீதியா போய் அட்டாக் பண்ணாங்க. ரெண்டாவது வந்துட்டு டிப்ளமேட்டிக்கா வாட் தி டிட் இஸ் லைக் இந்த வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து நம்ம பஞ்சாப்ல 5 நதிகள்ல இருந்து போற சிந்து நதியில இருந்து போகக்கூடிய தண்ணீரை வந்து பாகிஸ்தானுக்கு தேவை. அதுதான் கராச்சி நிலப்பகுதியில வந்துட்டு அங்க ஒரு வீட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கான முக்கியமான தண்ணி வந்து வசதிகள் இங்க தான் போகும். அதையும் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னும் நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல ஒரு காஷ்மீர் பிரச்சனையில ஆதாரமா பாகிஸ்தானுக்கு ஒரு கண்ணு இருக்கிற ஒரு காரணம் வந்து அங்க இருக்கிற நதிகள் ஒரு பிரச்சனை தான். அந்த நதிகளை எல்லாம் இந்தியா கையில இருக்கிற வரைக்கும் அது ஒரு பிரச்சனை தான். எப்படி தமிழ்நாட்டுக்கு காவேரி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் அது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது ஒரு காரணம். ஏதோ அது ஒரு மத ரீதியா பார்த்து அது எங்களுக்கு வேணும்னு சொல்றது இருந்தாலும் ஒரு இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனும் அதுக்கு இருக்கதான் செய்யுது. அவங்க வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் தகவல் வந்து நம்ம எப்படி வெரிஃபை பண்ண முடியும்? நம்ம வந்து இவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு ட்ரம்ப் வந்து நான் சொல்லிதான் நிறுத்தினான்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு தெளிவான பதில வந்து நம்ம இந்திய அரசாங்கத்திலிருந்தோ மோடியோ யாரோ வந்து அதெல்லாம் இல்லையா, யார் கோமாடினி அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. என்ன நாங்க பேசணும், நாங்க தான் நிறுத்தினோம், நீ யாரு நடுவுல அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லலைங்கிறத இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு,
ஒரு நிர்பந்தம் காரணமாக தான் நிறுத்தினாங்கன்ற மாதிரி தான் நம்ம முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. மற்றபடி இது ஃபைட்டர் இதெல்லாம் வந்து அவங்க தகவல் சொன்னால் யார் இதை வச்சு எவ்வளோ தூரம் நம்ம வந்து இதில் எந்த முடிவுகள் எடுக்கிறதுன்றது தெரியாது. இங்கே வந்து பல்வேறு இப்போ இந்தியாவுக்கு உள்ளே இருக்கிறவங்களே நிறைய பேர் இந்த மாதிரி ஃபைட்டர் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் இந்த மாதிரி இழந்தது உண்மை அப்படின்லாம் பலர் சொல்கிறாங்க. இருக்கலாம் போர்னா பல்வேறு இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து நாங்கள் இதை அடித்தோம்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் ஒரு பெரிய தவறு செஞ்சது. அவங்க வந்து காஷ்மீரில் இருக்கிற மக்கள் இருக்கிற இடத்த அவங்க நிறைய அடித்தாங்க. அங்க வந்து உரிமை கொண்டாடுற ஒரு மாநிலம், உரிமை கொண்டாடுற ஒரு நிலம், அங்க இருக்கிற மக்களை வந்து அவங்க வந்து தங்களோட சேரணும்னு சொல்றாங்க. அந்த இடத்து மேல அவங்க நிறைய ஒரு தாக்குதலை நடத்தினதுன்றது ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? அங்க அவங்க மேலேயே நடத்திருக்கு. இந்தியா பாகிஸ்தான் அடிச்சேன்னா நீங்க சொல்லலாம் எல்லாரும் மக்கள், அவங்களும் மக்களும் நம்மளும் மக்கள், அங்க இருக்கிற மக்களை அடிக்கக்கூடாதுன்றது ஒரு மனிதாபிமான ஒரு இது. இவங்க வந்து தன்னுடைய மக்கள்னு சொல்ற ஒரு இடத்து மேலேயே அவங்க வந்து அடிச்சாங்கன்றது எந்த விதத்துல ஒரு இதா இருக்க முடியும்? அந்த இருக்கிற ஒரு கிராமங்கள்ல மக்கள் மேலாம் அவங்க அடிச்சாங்கன்றது இருக்கு. ஆனா எதிராளி டெஸ்பரேட்டா இருந்தா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீ போர்ல அது ஒரு பிரச்சனை தான். அவங்க கிட்டயும் நியூக்ளியர் இருக்கு, நம்ம கிட்டயும் நியூக்ளியர் இது இருக்குன்ற ஒரு நிலைமையில வந்து போர்ல வந்து அப்படி ஏதாவது இன்னைக்கு ஜெயிக்க முடியுமா அப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எந்த விதத்துல வந்து ஒரு 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 செக் வச்சுக்கிட்டே அதை யூஸ் பண்ண விடாம நம்ம செய்யறது எந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு கடினமான ஒரு விஷயம். அதுல வந்து அது என்னமோ அது மாதிரி இது அதுக்கப்புறம் நடக்கலைங்கிறதே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா. சோ அங்க இருந்து அகைன் லைக் எனக்கு வந்து அந்த சோசியல் மீடியா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அரசியல் அப்படின்றது வேற, நாட்டோட மிலிட்டரி ஆபரேஷன் அப்படிங்கிற வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி மக்கள் வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் யூஸ் பண்ணது வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ வித் தட் செட் வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு நான் இது ஒரு ஜெனரல் ஈவெண்டா பார்க்கல. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னா டிவிகேவோட கரூர் மாநாடு, கிரௌட் கண்ட்ரோல் வந்து 41 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் எனக்கு என்னன்னா இதை வந்து நான் ஒரு ஐசோலேட்டட் இவெண்டா பார்க்காம, நீங்க இந்தியாவில் 2025 பாத்தீங்கன்னா மகா கும்பமேளா நடந்துச்சு, அங்க ஒரு ஸ்டாம்பீட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் மேட்ச்ல வந்துட்டு அங்க போறப்ப அங்க ஒரு ஸ்டாம்பீட் நடந்துச்சு. நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன், மானசா தேவி டெம்பிள், இந்த அப்புறம் இந்த லைராய்ட் தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்துட்டு என்ன பிரச்சனைனா, அப்கோர்ஸ் இந்தியா வந்து மோஸ்ட் பாப்புலஸ் நேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ சைனா வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட பர்த் கண்ட்ரோல் பாலிசிஸ்னால வந்துட்டு தே ஆர் நாட் ஈவன் டச் பில்லியன் அப்படின்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். பட் ஆனா இந்தியா வந்து லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், கிரௌடட் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கிரௌட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு? அகைன் we are not going to focus just on டிவிகே. அது கண்டிப்பா எல்லா விஷயமே துயர சம்பவங்கள். எல்லாருமே வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போறாங்க, இல்ல ஒரு அதிநாயகனை பார்க்க போறாங்க அப்படிங்கிற. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நம்மளுடைய இந்திய ஒரு கலாச்சார இதுலயே அது ஒரு பிரச்சனை இருக்குன்றதுதான். கூட்டத்துல முண்டி அடிக்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. இது வந்து கரூர்ல வந்து ஒரு தாவேக்கா அந்த விஜய் ரசிகர்களை மட்டும் அப்படி சொல்ல முடியும்னு தோணல. ஏன்னா பல்வேறு இடங்கள்ல பார்க்கலாம். நீங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். நீங்க வந்து அடிக்கடி யூஎஸ்ல இருந்து இந்தியா வரும்போது நான் பார்த்துருக்கேன். வெளியில இருந்து ஒரு பல்வேறு இடத்துல டிரான்சிட் முடிஞ்சு கடைசியா சிங்கப்பூர்லயோ துபாயிலயோ எங்கேயோ கடைசியா இந்தியன் ஃபிளைட் குடிக்கும்போது எல்லாரும் முண்டி அடிக்கிறத பார்க்கலாம். டூவே இருக்காது, எல்லாரும் மொத்தமா போவோம். இதுல என்ன மத்தவங்களை தான் திட்டிட்டு நானும் அதுலதான் போனோம், வேற வழி இல்லை. நானும் போவோம், என் பக்கத்துல இருக்கிறோம், என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்மளே இப்படி பண்ணுவோம். அதாவது வெளிநாடுகள்லாம் பார்த்துட்டு பல்வேறு இடங்கள்ல அந்த ஒழுக்கத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு கடைசியா இந்தியாவுக்கு ஒரு ஃபிளைட் பிடிக்கும் போது என்ன நம்ம இந்தியன் இதுதான் செய்யறோம். இது ஏன் இப்படி இருக்குன்றதுக்கு ஒரு தெளிவான ஒரு இது இல்லை. அதுக்கு நம்ம வந்து ஒரு பஞ்ச காலத்துல முண்டி அடிச்சோன்ற மாதிரி ஒரு காரணமா, என்ன காரணம் அப்படின்றது தெரியாது நம்ம இதுல. அப்படி இது ஒரு 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 எந்த ஒரு இதுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல எனக்கு என்னுடைய கருத்து இப்படி இருக்கும். இந்த இன மக்கள் இப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு கிடையாது. இது ஏதோ ஒரு விதத்துல கலாச்சாரத்துல ஈடுபட்டு இப்போ ஒரு ஜப்பான்ல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்த கியூயிங்கிறது அவங்களோட ஒரு ஸ்கூல்லயே சொல்லி தரக்கூடியது. இவங்க வந்து ஒரு கியூயிங்கிறது ஒரு 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 சாதாரண சாப்பாடு கடைக்கு இவங்க காசு கொடுத்து போற கடைக்கு ஒரு இது நடக்குதுன்னா அந்த கை விருந்துன்னு சொல்லி வச்சுட்டு இதேதான் பண்ணாங்க. இது மாதிரி அவங்க கூப்பிட்டுட்டு அது இன்னொரு மிஸ்மேனேஜ்மெண்ட், கிரவுட் மிஸ்மேனேஜ்மெண்ட். பட் நீங்க சொல்லுங்க. நீங்க மிஸ்மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு பிரச்சனையும் இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதுவும் உண்மைதான். இவங்க பண்றதும் இந்த மாதிரி இருக்கு. இப்ப ரீசெண்டா எனக்கு இந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட அது ஒரு சாதாரண ஒரு எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து இப்போ ஹெர்னியா சர்ஜரி நடந்து ஒரு சீனியர்ஸுக்கான எனக்கு வந்து முடி வெள்ளையா இருக்கிறதுனால சீனியர்ஸ் நிற்க சொல்லிட்டாங்க. நானும் எனக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் வசதின்னு சொல்லி அதில் நின்றுட்டேன். எனக்கு வந்து 60 வயசு ஆகலை, நான் அதில் நின்றுட்டேன். நின்னதுல வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை உண்டாக்கி என் வயசுல ஒரு அமுக்கம் அமைக்கிட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அது வந்து அது ஒரு பெர்மனன்ட் ப்ராப்ளமா வரல. பட் இந்த மாதிரி என்னன்னா, இதுல என்ன ஒரு சுந்தர ராமசாமி ஒரு கதையில சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து ஜெயஜெயக்குல் குறிப்புகள் தான். இதுல வந்து ஒரு ரிசர்வ் முழுக்க ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு பேருந்து,
அதுல ஏறுறவங்க எல்லாம் முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஜேஜே வந்து சொல்லுவாங்க, உங்களோட டிக்கெட் ரிசர்வ் ஆயிருக்கு, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, இருந்தாலும் போயிடுறேன் அப்படிம்பாரு அவர் வந்து அந்த ஆளு. அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவா சீனியர்ஸ்க்கு வந்து ஒரு 30 பேர் தான் இருக்கோம் நாங்க. ஓகே, எங்களுக்கு சீட்டு கிடைக்கும் நல்லா தெரியும். இது ஒரு ஈரானியன் மூவி, பெரிய கூட்டம் முண்டி அடிக்குது, மத்தவங்க தான் முண்டி அடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க முண்டி அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவையில்லாம அதுக்கு முண்டி அடிக்கிறாங்க. இந்த ஒரு குணம் வந்து இப்போ ஒரு ஆர்ட் பிலிம் இது பாக்குறோம், ஈரானியன் பிலிம் பாக்குறோம்னு சொல்றவங்க இவங்களே அப்படித்தான் இருக்காங்க. இப்ப விஜய் ரசிகர்களை வந்து நம்ம எந்த விதத்துல வந்து இந்த விஷயத்துல சொல்றதுன்னு நமக்கு தெரியல. அது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், அதுக்கு பல விதமான காரணங்கள் சொல்றாங்க. இப்ப அந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப பெருசா போகும். ஏன்னா அதுல கூட்டம், இல்ல நீங்க சொன்னது முக்கியமான விஷயம் என்னன்னா, பீப்புள்ஸ் மைண்ட் செட் நீங்க சொன்னது ரொம்ப இது, அதாவது ரிசர்வ்ட் சீட் இருக்கு, யூ ஹேட் ஆல்ரெடி ஹேட் ரிசர்வேஷன் டிக்கெட், அப்பயும் முண்டி அடிச்சுட்டு போனோம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்செக்யூர்டான ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம ரேஷன் கடையில் அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அந்த யாருக்கெல்லாம் கார்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து தக்க பொருள் கிடைக்கும். ஆனாலும் வந்து அந்த இப்ப கூட இந்த 3000 ரூபாய் நம்ம கொடுத்தாங்க, அதுக்கு கூட்டம். பழைய இப்போ ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது, ஜெயலலிதா ஆட்சி தான் எந்த ஆட்சி, எம்ஜிஆர் நகர எந்த ஆட்சி, இப்போ வந்து ஒரு ஒரு எம்ஜிஆர் நகர்ல ஒரு இது நடந்தது இல்லையா, 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு, இந்த மழை நேரத்துல 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு ஒரு பெரிய ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்க. சோ அது மக்களோட நிலம் மாறணும். பட் அதே மாதிரி கிரௌட் கண்ட்ரோல், அந்த ஏஆர் ரஹ்மானோட அந்த ஈவென்ட் நடக்கிறப்ப வந்து அதுல கிரௌட் கண்ட்ரோல் வந்துட்டு அளவுக்கு அதிகமா வித்துடுறாங்க, கிரேசியா வித்துறாங்க. அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் ஈவென்ட் அப்படிங்கிற அவங்க வந்து இந்த அன்லிமிட்டட் சாப்பாடுன்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் இல்லன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கூட்டத்துல நெரிச்சு யாருக்குமே ஃபுட் கிடைக்காம வேஸ்ட் ஆயிட்டு வந்துருச்சு. ஸோ எனிவே மக்களோட மனசும் மாறணும். இதுல வந்து என்ன பொறுத்தல கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் குட் இனிஷியேட்டிவ். புதிய ரியாலிட்டின்னு இருக்கு. இன்னைக்கு பாப்புலேஷன் எல்லாம் ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கு. நிகழ்ச்சிகள்லாம் இப்ப வந்து அத்திவரதற்கு இவ்வளவு பேர் முன்னாடி வந்தாங்களாம் தெரியாது. 40 வருஷம் முன்னாடி எவ்வளவு இதா ஓடிட்டு இருந்து, அந்த காலத்துல யாராவது எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னு தெரியாது. 40 வருஷம் முன்னாடி வந்த போது அது எப்படி இருந்ததுன்னு தெரியாது. இப்ப அத்திவரதற்கு அப்படி ஒரு கூட்டம், எப்ப பாரு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, வாட்ஸ்அப் இதுல எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு எல்லாத்துக்கும் கூட்டம் சேரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இதுல வந்து இதெல்லாம் கணக்கெடுத்துதான் அந்த ஆர்கனைசர்லாம் முடிவு எடுக்கணும். தானே தலைவி நயன்தாரா போறா அப்படின்னு கூட்டம் அடுத்தனால அதிகமா போயிருச்சு. என்னமா அவங்க டெய்லி வர போறாங்க வேற. நம்ம அப்படியே அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். இன்னும் இது வந்து இந்த சென்சார் அப்படிங்கிறது, இப்ப இது வந்து எனக்கு தெரிஞ்சு பாமக கட்சி தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. சோ அது வந்து எனக்கு 2 விஷயமா தோணுது. இன்னும் வந்து ஷுட் பி இந்த என்ன ஆகும்னா, இந்த கணக்கெடுக்கிறதுனால டெமோகிராபிக்ஸ் மாறும், இல்ல மாறி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒண்ணு. சோ ஏன்னா திருப்பி என்னன்னா இந்த கோட்டா சிஸ்டமே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சார்புல வந்துட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்த ஜாதி வாரி கணக்கு எடுத்தா யாரு வந்துட்டு இருக்காங்க அப்படியா? யாருக்கு அரசியல் கட்சியில யாரும் பேசுற மாதிரி தெரியல. அரசியல் கட்சியில நான் சொல்றது இந்த என்ன சொல்றது, படிச்சவங்க, ஐடி, அது பொதுவான கருத்து ரொம்ப வருஷமா இருக்கும். ரொம்ப வருஷமா இருக்கு. ஆமா, அது எடுபட்டு நீங்க சொல்றது புரியுது. இவங்க பேசிட்டே இருப்பாங்க, கவுச் பொட்டேட்டோஸ் பேசிட்டு இருப்பாங்க, ஒண்ணும் நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்றீங்க. அது நடக்காது. பட் அதுல அந்த மாதிரி ஒரு இது இருப்போம். இந்த காஸ்ட் ரிலேட்டட் சென்சஸ், அது எது தேவைன்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? பட் அதனால என்ன, வாட் ஆர் யூ கோயிங் டு அச்சீவ்? இல்ல, காஸ்ட் இது தேவைன்னா நம்மளோட யதார்த்தம் ஜாதியா தான் இருக்கு. எல்லாரும் ஜாதியை பேசுறாங்க, அரசியல் ஜாதி பார்த்து தான் தேர்தல் நிறுத்துறாங்க. அடுத்தது பல்வேறு கிளைம் இருக்குல்ல. இப்ப 2 விதமான கிளைம் இருக்கு. இப்ப ஜாதி மட்டும் இல்ல, அது வந்து ஜாதியோட நிலைமை என்ன, அவங்க சமூகத்துல அவங்களோட அதிகாரம் என்ன, அவங்களோட நிலை என்ன, அதையும் எடுக்கணும். அது வந்து ரெண்டும் தேவை. நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். 2வது அது தேவைன்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா வந்து பல்வேறு கிளைம்ஸ் இருக்குல்ல. இப்ப நீங்க வந்து ரிசர்வேஷனை வந்து இடஒதுக்கீடு முக்கியமான ஒரு கொள்கையா இருக்கு, அரசாங்கத்தோட ஒரு கொள்கை நடைமுறையில இருக்கு. அப்போ அதை வந்து ஒரு ஃபேரா செய்யணும்னா நீங்க இந்த டேட்டா எல்லாமே எப்படி செய்ய முடியும்? அது வந்து ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு கிளைம்ல இருக்கு. இப்போ நீங்க வந்து அது கரெக்டான டேட்டா வந்து நிச்சயமா தேவை. ரிசர்வேஷன் இல்லைன்னா நம்ம ஜாதி ஒழிப்பு, ஜாதியை பேச வேண்டாம், நம்ம மேலாக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் ரிசர்வேஷன் ஒன்று இருக்க தான் போகுது. அப்படிங்கிற போது இந்தந்த ஜாதிக்கு அது வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யும். அதுக்கான தகவல்கள் தேவை. அது உங்களோட சமூகத்துல அவங்களோட நிலை என்னங்கிறது தேவை. இப்போ 2 விதமா வந்து ஒரு இடஒதுக்கீடுக்கான கோரிக்கைகள் இருக்கு. ஒண்ணு வந்து எங்களுக்கான பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கு, நாங்க இவ்வளவு பின்தங்கி இருக்கோம்னு கேட்ட ஒரு காலம் போக, இப்போ சிலர்லாம் என்ன பிடி கேட்கறாங்கன்னா, நாங்க இவ்வளவு இருக்கோம், எங்களுக்கு இந்த உரிமை வேணும், எங்களுக்கு 10% வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் அவங்க சொல்றது ஏன்னா, ஒரு பக்கம் அவங்க வந்து இன்னொரு பக்கம் பெருமையும் பேசிட்டு இருக்காங்க, ஆண்ட பெருமையும் பேசுறாங்க, இடஒதுக்கீடும் கேட்கறாங்க. அதனால வந்து பின்தங்கின இதை வந்து அந்த சொல்லாடல் மட்டும் யூஸ் பண்றது இல்லை. நாங்க இவ்வளவு இருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு தேவை அப்படின்றது கேட்கறாங்க. அப்படிங்கும்போது எவ்வளவு இருக்காங்கன்றத வந்து ஒரு கேட்கறதுல எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட எல்லாருமே இதை வந்து இவங்க அந்த கோரிக்கைகள் வைக்கிற அவ்வளவு பேரும் வந்து இப்படி ஒரு சென்சஸ் வேணும்னு சொல்றாங்க. இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை செய்ய போறேன்னு அறிவிச்சிருக்காங்க. இது நடந்தாதான் பார்க்க முடியும்.
இந்த இது நடைமுறையில இது இருக்கிற வரைக்கும் இது தேவைதான். நீங்க வந்து இது நடைமுறையில இருக்குன்ற நிலைமை தான் எனக்கு தெரிஞ்சு, கண்ணுக்கு தெரிஞ்ச காலம் வரையும் அது வந்து நீக்க முடியும்னு எனக்கு தோணல. அது எப்படி நீக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. அது அதுக்கு எதிரின்னு யாரை சொல்றாங்க? இப்ப பிஜேபி மாதிரி கட்சிகளை தானே இதுக்கு எதிரின்னு சொல்றாங்க. அவங்களே ஒன்றும் செய்யலையே. அவங்களே வந்து அவங்களே பண்ணணும்ன்றாங்க. அவங்களே பண்ணணும் தான் சொல்றாங்க. அவங்களே வந்து பண்ணணும்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப ஐஐடில எல்லாம் இடஒதுக்கீடு சரியா ஃபாலோ பண்றேன்னு சொல்றாங்கல்ல. இப்ப அதை வந்து ஃபாலோ பண்ணலங்கிறத வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கிற கவர்மெண்ட் போய் கேள்விகள்லாம் கேட்ட அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அவங்க வந்து இப்போ இதுக்கு முன்னாடி கேட்டதை விட ஸ்ட்ரிக்டான கேள்விகள்லாம் வந்து ஒரு கமிஷன்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆன்சரபிள் ஆக்சுவலி. இதுக்கெல்லாம் உள்ள பல இது இவ்வளவு ஏன் இவ்வளவு நிரப்பிருக்கீங்க, இவ்வளவு ஏன் நிரப்பல அப்படிங்கறத பத்தின கராரான கேள்விகள்லாம் மேல இருந்து எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்கு. இப்ப முன்ன விட ரொம்ப தீவிரமா இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து எனக்கு இது வந்து இது காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது, பிஜேபி கொண்டு வரல. காங்கிரஸோட இதுலதான் இது வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ன்றது இவ்வளவு தூரம் ரிசர்வேஷன்றது வந்தது. அது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரிக்டா இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்றதான் உண்மை. அது வந்து இதுல இப்ப இது வந்து இதாவது என்னன்னா ரிசர்வேஷனுக்கான தேவை எப்ப இருந்திருக்கும்? ஒரு 100 வருஷம் முன்னாடி இன்னும் ரொம்ப தேவை இருந்திருக்கும். இப்ப தேவைன்னா இப்ப தேவையில்லைன்னு சொல்ல வரல. இப்ப இருக்கிறத விட முன்னாடி பயங்கர தேவை இருந்திருக்கும் இல்லையா? ஒரு 50கள்ல இன்னும் பெரிய தேவை இருந்திருக்கும். ஆனா அப்ப விட ரிசர்வேஷன் ஆரம்பிச்சது 2000 தான். மத்திய பணிகள்ல சொல்றேன், மாநிலத்தை விட்டுருங்க. மத்திய இதுல வந்து ரொம்ப இதா ஆரம்பிச்சது இதுதான். அது ரொம்ப கராரா நடைமுறைப்படுத்துறது இப்பதான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இதுல எல்லாத்துலயுமே என்ஐடி சீட்டோ இதுவோ அதுக்கு எடுக்கிற பெர்சன்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கராரா இருக்கக்கூடிய நிலைமை இப்பதான் இருக்கு. இது எப்போ இதை வந்து இப்போதைக்கு மாற்றக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு தோணல. இதோட பிரச்சனைகளை பத்தி ஒழுங்கா விவாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இது விவாதிக்க இது வந்து ஏன்னா அம்பேத்கர் மாதிரி ஒரு நேர்மையான ஆள் கிடையாது. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அவர் வந்து இதெல்லாம் கேட்டாலும் அவர் வந்து இது குறித்த யதார்த்தத்தை இது பண்ணி அவர் வந்து ஒரு இந்த பாப்புலிஸ்ட் லீடர் கிடையாது. அவர் வந்து ஒரு இன்டலெக்சுவல். அவர் வந்து இதற்குரிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு நாட்டை முன் வச்சு இதை வச்சு எல்லா விதமான பரிமாணங்களையும் முன் வச்சு பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து. இன்னைக்கு வந்து ஒண்ணு இதுக்கு வந்து ஒரு குரூடா இதை எதிர்க்கிறவங்களா இருப்பாங்க, இல்ல எந்த விதமான விமர்சனம் இல்லாம இதை ஆதரிக்கிறவங்களா இருப்பாங்க. இல்ல இந்த அந்த ரெண்டு நிலைகளுக்கு நடுவுலயும் நிலைகள் இருக்கலாம். இவங்களுக்கு தேவையா அவங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கிற நிலைகளும் இருக்கலாம். அது அப்படி பேசக்கூடிய நிலைமைகளே இல்லை. இதுல இந்த சென்சஸ் வந்து இதை பத்தின ஒரு புள்ளி விவரங்களோட இது செயல்படுத்தப்பட்ட நல்ல விஷயம் தான். ஆனா இன்னொரு ஆல்டர்னேட் வியூ இருக்கு. நீங்க இந்த இன்டெலெக்சுவல்ஸ் பத்தி பேசுறப்போ இதே மாதிரி இன்டெலெக்சுவல் ரொம்ப நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு இந்த எக்கனாமிக் பேஸ்ட் ரிசர்வேஷன் கோட்டா சிஸ்டம்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த கேஸ்ட் பேஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி வந்துட்டு ஒரு ரிக்ரெசிவ் எக்கனாமிக் பேஸ்ட் ரிசர்வேஷன் பத்தி நம்ம பேச்சா போயிடும். இது வந்து ரிசர்வேஷன் பத்தி விவாதமா போயிடும். இது வந்து இது ஒரு டீப்பான ஒரு இப்ப இதுக்கு வந்து ஒரு பஞ்ச் டயலாக் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. நம்ம ஜெயலலிதா சொன்ன பஞ்ச் டயலாக், இட ஒதுக்கீடு என்பது வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. ஏன் வறுமை ஒழிப்பு திட்டமா இருந்தா என்னன்னு ஒரு கேள்வி கேட்கல. அதுவும் ஒரு திட்டம் தானே. இது வந்து அதுக்கான இதற்கான இது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு பஞ்ச் டயலாக் இதுகள் பேசுறதுல ஒரு இது இருக்கு. எக்கனாமிக் பண்றதுல பல பிரச்சனைகள் இருக்குன்றது சந்தேகம் இல்லை. எக்கனாமிக் வந்து நீங்க எப்படி எந்த விதத்துக்கு காசுங்கிறத ஒரு ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. எக்கனாமிக் இதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க என்ன, அதெல்லாம் ஒரு பல பிரச்சனைகள் இருக்குன்றது உண்மைதான். இப்ப எக்கனாமிக் இதை கொடுக்குறாங்க இல்லையா, அதுலயே வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி காட்டுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது குறித்த விவாதங்கள் நிறைய நம்ம வந்து செய்ய வேண்டியது. இப்போ எக்கனாமிக் இதுல செய்யறத வந்து அதுவும் ஒரு இப்ப மெரிட்னு பேசுறவங்க வந்து எக்கனாமிக் இதை செஞ்சா அதுவும் மெரிட் போக தானே செய்யும். எக்கனாமிக் இதை கொண்டு வந்தாலும் அது ஒரு மெரிட் போக தானே செய்யும். அவங்களுக்கு வந்து இப்போ இப்ப இந்த புதுசா வந்து எக்கனாமிக் இது கொண்டு வந்ததுனால ஒரு சிலருக்கு வந்து இன்னும் கோபம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இன்னும் 8 லட்சத்துக்கு மேல ஈஸியா எல்லாரும் சம்பளம் வாங்குறாங்க. என்ன அவங்க எல்லாருக்கும் வந்து இன்னும் நமக்கு இருக்கிறதும் போகுதுங்கிற மாதிரி அவங்க கோபத்தை காட்டிட்டு இருக்காங்க. இந்த எக்கனாமிக் தான் எல்லாரும் ஆதரிக்கிறாங்களாங்கிறது சரியா தெரியாது. இவங்க சொல்றாங்களே ஒழிய இது எல்லாம் ஒரு இது ரொம்ப தீவிரமா விவாதிக்க வேண்டிய விஷயம். என்னை பொறுத்தவரை விவாதிக்கக்கூடிய ஒரு சூழலே இருக்கிற மாதிரி தெரியல. வந்து விவாதிக்கணுங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அது ஒரு எந்த விதமான ஒரு எதிராளியை முத்திர குத்தாம எந்த விதமான ஒரு எதிராளி என்னமோ சொன்னா கூட நம்ம வந்து அது ஒரு விவாதம் அந்த வாதத்தை மட்டும் எடுத்து விவாதிக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம வந்து அடையும் போது இதை பத்தி நம்ம வந்து கிளியரா பேசலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் நம்ம முடிக்கிறப்போ ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் நம்ம பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு பேசிக்கலாம். குறிப்பாக வந்து லாஸ்ட் இயர்ல வந்துட்டு ராஜேந்திர சோழன் அவர் வந்து நேவல் எக்ஸ்பெடிஷன்
தமிழ்நாடுல தொடங்கி 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படிங்கறத பத்தி பெருமை பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு அப்கோர்ஸ் எல்லாத்துலயும் பாலிடிக்ஸ் இருக்கும், பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி வந்துட்டு 2 கவர்மெண்ட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் 2 பேரும் சேர்ந்து அந்த விழாவை நல்லபடியா நடத்தினாங்க நினைக்கிறேன். சோ நான் சொல்றது சோழ டைனஸ்டி, ராஜேந்திர சோழ எக்ஸ்பெடிஷன் 1000 இயர்ஸ் ஆனது கமெமரேட் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு காயின் கூட ரிலீஸ் பண்ணாரு நரேந்திரஜி வந்து. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது அபார்ட் ஃப்ரம் தி கான்ட்ரிபியூஷன், முதல்ல வந்து தமிழை முன்வைத்து ஒரு ஒரு அரசியலை வந்து பிஜேபி எடுக்க முயற்சி செய்து அதுக்கு வந்து பெரிய பலன் இருக்குன்னு சொல்ல முடியல. அவரும் உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ்னு மோடி சொல்லிட்டாரு. அப்புறம் தமிழ்ல பேச முயற்சி பண்ணாரு, இது பண்ணாரு, காசியில நடத்தினாங்க. ஆமா, இல்ல தமிழ்ல தான் முதல்ல வந்ததுன்னு இப்பவே எங்கேயோ சொல்லியிருக்காரு. அவர் வந்து போய் வந்து தமிழ் ஆப்பிரிக்கால இருந்து வரல, தமிழ்நாட்டுல இங்கே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மொழியா கண்டம் தமிழ் இதுன்னு, அந்த மாதிரி ஒரு இதையே இப்ப மோடி சொல்லியிருக்காரு, எங்கேயோ போய் சொல்லியிருக்காரு. அவர் வந்து அதெல்லாம் சொல்றாருனாலும் இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள், ஏன் தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் ஒரு இது கொடுக்குறாங்களான்னு தெரியல. இது வந்து காலம் மாறி போச்சுன்னு தான் நினைக்கிறேன். பழைய தமிழ் பெருமைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு இது இருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் ஏதோ ஒரு ஐடென்டிட்டி ஏதோ உருவாக்கலாம், நம்ம வந்து நம்மளும் தமிழுக்கு தான், அது ஒரு வேற மாதிரி ஒரு ஆன்மீகத்தன்மையோட கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்றாங்க. அது ஒரு முயற்சி ஒண்ணு. இன்னொன்னு வந்து சோழர் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு காலத்துல படையெடுக்கிறதுன்றதுக்கான காரணங்கள் அதெல்லாம் வேற. நம்ம வந்து அதெல்லாம் பெருமையா பேசணுமான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வந்து நம்ம வந்து சோழர்கள் போய் இப்ப வந்து அது வெறும் கடற்பயணம்னு சொல்ல முடியாது, மற்ற நாடுகளை பிடிக்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்கு இல்லையா. மற்ற நாடுகளை பிடிச்சதெல்லாம் பெருமையா பேசணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம இதுல வந்து ஒரு பக்கம் இடதுசாரி அரசியல் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது, இடதுசாரி அரசியல் மாதிரி பேசுற ஒரு அரசியல்காரங்களே கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான்னு பேசுறதெல்லாம் எந்த விதத்துல கரெக்ட்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கங்கை கொண்டது கடாரம் கொண்டதெல்லாம் பெருமைக்குரிய விஷயமா? இப்ப நம்ம அதை அவங்க சோழர்கள் இதை சொல்லல, அந்த காலத்துல அதுதான் அந்த காலத்து தர்மமா இருக்கும், அவங்க வந்து பிடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து வெறும் ஒரு வெற்று இதுல பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த காலத்துல வியாபாரமாவும் பண்ணியிருப்பாங்க, படையெடுத்தும் பண்ணியிருப்பாங்க, இதுவும் பண்ணியிருப்பாங்க. இப்ப வந்து சோழர்கள் வந்து ரொம்ப குரூரமா படையெடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து குரூரமா போய் அங்க இருக்கிறவங்களை கொண்டு படையெடுப்புல நிச்சயமா நாசம் இருக்கதான் செய்யும். அது எவ்வளவு நாசம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நாடு இன்னொரு நாடை போய் ஆக்கிரமிக்கிறது தவறுன்னு நினைக்கிறோம்ல. அப்போ ட்ரம்ப் போய் வெனிசுவேலா, ஏதோ அங்க தவறு நடந்தாலும் வெனிசுவேலா தவறு நடக்குது, இவங்க கருத்துப்படி அங்க தவறு நடக்குது. தவறு நடந்தாலும் அது செய்யறது தவறுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல அதை நம்ம பெருமையா கொண்டாடலாமா? இன்றைய காலகட்டத்துல ஒரு மாடர்ன் வியூ பாயிண்ட் நம்ம வந்து அப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பாப்புலர் போயிடுது, இந்தியா ஹஸ் நெவர் இன்வேடட் எனி கண்ட்ரின்னு. டே இந்தியா சோழர் நாங்க போயிருக்கீங்க, நாங்க அதை ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். இந்தியாவோட காலனியா நிறைய இருந்திருக்கு, சுமத்ரா இதெல்லாம் இந்தியாவோட காலனி நம்மளும் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வித் தட் செட் ஆக்சுவலா என்ன பொறுத்தல வந்துட்டு இது எப்படின்னா, ஒரு நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு இந்த வேர்ல்ட்ல வந்துட்டு இந்த வார் அப்படி இப்படின்லாம் அவங்க பாசிட்டிவா பண்ணாலும் கூட, தமிழர்லாம் வந்துட்டு அந்த நேவல் எக்ஸ்பெடிஷன் அவ்வளவு அந்த கால 1000 வருஷத்துக்கு முன்னால ஒரு கப்பலை கட்டி அதை வந்து இந்தியன் ஓஷன்ல இருந்து வெளியில போய் மல்டிபிள் ஓஷன்ஸ் போய் அந்த நாட்டுல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது, வணிகம் பண்ணாங்களோ இல்ல இது பண்ணாங்களோ அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ வித் தட் நோட் நம்ம இன்னைக்கு வந்து ஐ திங்க் வி கவர்ட் பிரிட்டி மச் மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸ். சில விஷயங்களை விடுபட்டு இருக்கலாம், நிறைய விஷயங்கள் லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னா இதெல்லாம் எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம நம்ம பாட்டுக்கு ஒரு கரூர் ஆரம்பிச்சோம். ஆனா கரூரை வந்து அது பல்வேறு பல தரப்பு இருக்கு, போயிட்டே இருக்கும். அது வந்து சில விஷயங்கள் we kept it mostly shallow, கொஞ்சம் மேலேயே வச்சுக்கலாம். பட் தேங்க்ஸ் டு ரோசா, நீங்க வந்து தெரியும், நீங்க வந்து எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் வந்து 6 அடிப்பீங்க சிக்கு மாதிரி. எப்படி பால் போட்டாலும் பேட்டர்சன் பால் போட்டாலும் அடிப்பீங்க, ஸ்பின்னர். ஒரு வார்த்தை பேசாம அவர் பாலாஜி தான் இதை வந்து இது பண்ணிருக்காரு. அவர் வந்து பாலாஜி வந்து இல்ல, பாலாஜி வந்து என்னன்னா ஒரு முரண்பாடுகளின் இயக்கமா என்ன பண்ணுவாருன்னா, நான் ஏற்கனவே நம்ம தனிப்பட்ட இதுல சொன்னேன், அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்ப்புதிரமா இருக்கிற ஆட்களை எல்லாம் வச்சு ஏதாவது பண்ணுவாரு. அது வந்து எந்த விதமான சர்ச்சையோ இதுவோ உண்டாக்குறது இல்லை. இப்ப நானும் தினேஷும் வந்து ட்விட்டர்ல சண்டையெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்கோம். அவர் வந்து இளையராஜா சண்டை தான் போட்டோம், வேற எதுவும் போடல. ஆமா ஆமா ஆமா, அதனால வந்து உங்களை பிளாக் பண்ணியே வச்சிருந்தேன். நீங்க வந்து அந்த மாதிரி பலர்கள் அந்த மாதிரி பண்ணுவாரு. அவர் சென்னை கூட்டத்துல எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாரு. ஸோ அவரோட முயற்சிகள் வந்து நல்ல ஒரு சமூகம். நம்ம முரண்படல. நன்றி ரோசா. அதாவது அவர் சொன்னதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரொம்ப நாளா இந்த மாதிரி தொடர்ந்து உரையாடணுங்கிறது தான் ஒரு இதா இருந்தது. அதாவது இப்போ அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கோவிட் என்பதே நம்ம ஆரம்பிச்சிருக்கலாம், பட் நீங்க அதாவது கூப்பிட்ட உடனே வந்தது, அதுக்கப்புறம் அது பேர் என்ன விஷயங்களை இதை பத்தி பேசலான்னு
டாபிக்ஸை பரிந்துரைத்த விஷயம், இதுக்காக நீங்க ஒரு 5 காலாவது நம்ம பண்ணியிருப்போம். ஸோ எவ்வளோ சிரத்தை எடுத்துட்டு அதற்கான முன்னேற்பாடுகளை ஒரு ஆராய்ச்சியாளருக்கே உரிய தன்மையோட கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வேணுங்கிறது தான் என்னோட நிஜமான ஆசையா இருந்தது. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் தமிழ்ல நல்லா பேசுற ஒருத்தருங்கிறது விஷயம் தெரிஞ்சவர். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி வித் திஸ் என்டையர் எபிசோட் இந்த ரீகேப். நம்ம ஆனா தொடர்ந்து இந்த பிஎம்சி இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி நம்ம பேசணுங்கிறது தான் என்னோட ஆசை. சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ் ரோசா. நான் சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க. நம்ம இது திருப்பி இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. ஐ திங்க் வில் கெட் பிஸி. வில் கம் அப் வித் சீரீஸ் ஆஃப் திங்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்சதான் பேச போறோம். பட் வில் கம் அப் வித் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ப்ரொவைட் டு த நாலேஜ். ஸோ டாக் ஜட்ஜ் நேயர்களுக்கு உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக் கவர் பண்ணாதுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. பாஸ்டன் பாலா சொல்ல வேண்டியது நானே சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ரோசா.